கேன்சர்னு டயக்னோஸ் பண்ணால் சேட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஹாப்பி கேன்சர் டே. வேர்ல்டு கேன்சர் அவேர்னஸ் டே, அதாவது உலக புற்றுநோய் விழிப்புணர்வு தினம். ஸோ உங்கள் இங்கிலீஷில் பேசணுமா தமிழில் பேசணுமா சொல்லுங்கள், புரியல. பைலிங்குவல், வெரி குட். ஸோ ரெண்டு லாங்குவேஜ்லையும் பேசிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஃபோர் ஸ்டார்டிங், இதுதான் சித்தா காலேஜில் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் symposium or seminar or CME, whatever it is. Thanks to Dr. Harihara Madhavan sir and Madhavan sir again. So Madhavan sir for introducing, and I thank all the faculties, principal, vice principal sir, and for giving me this opportunity and meeting you all. So this is an excellent opportunity. So it will be change agum. Nama touch pannuma. Okay. No. ஸோ ஆக்சுவலி நான் இந்த இதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்லைட் கிடையாது. ஸோ இதில் எத்தனை ஸ்லைட் இருந்தது யாராவது பார்த்தீங்களா? பார்க்கல. ஸோ எப்போவுமே ப்ரெசன்டேஷன் அப்போ அதை பார்த்துருவோம் டக்குன்னு. அப்போ தான் நம்ம எவ்வளோ நேரம் ஓடும் அப்படிங்கிறது தெரியும். எவ்வளோ நேரம் சார் பேசலாம்? சார் இல்லை ஒரு இது சொல்லியிருக்கேன் 20 minutes, 1 hour சார் கொடுக்குறாங்க. ஸோ 1 hour வேண்டாம், ஒரு 40 minutes பேசுவோம். அதுக்கப்புறமா we'll have some discussion. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தானே. ஸோ ரீசன்ட் அட்வான்சஸ் இன் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சாலிட் கேன்சர். ஸோ சாலிட் கேன்சர்னா என்ன? இப்போ எனக்கு முன்னாடி மேடம் பேசினாங்க, சார் பேசினாங்க, நிறைய தைராய்டு பற்றி சொன்னாங்க, ரெக்டல் கேன்சர் பற்றி சொன்னாங்க. ஸோ எந்தெந்த கேன்சர் புற்றுநோயெல்லாம் நம்ம கண்ணால் பார்க்குறோமோ, கட்டியாக பார்க்குறோமோ, அதெல்லாம் சாலிட் கேன்சர். ஸோ சாலிட்னா வேறு என்ன ஸ்டேட்லாம் இருக்குது? சாலிட்க்கு அப்புறம் என்ன ஸ்டேட் இருக்குது? ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். நீங்கள் ஃபிசிக்ஸில் படிச்சிருக்கீங்களா? லிக்விடு, கேஸு, அப்புறம் இன்னொரு புதுசாக ஒரு ஸ்டேட் இருக்குது. அதான ஸ்டேட்டு? தமிழ்நாடு ஸ்டேட்டா, யுனைடெட் ஸ்டேட்டா? பிளாஸ்மா ஸ்டேட்னு ஒன்று இருக்குது. அது இங்கே கிடையாது, சன்னில் தான் இருக்குது பிளாஸ்மா. ஸோ சாலிட் கேன்சர், லிக்விட் கேன்சர். ஸோ இதெல்லாம் சாலிட் கேன்சர். அப்போ லிக்விட் கேன்சர் என்னது? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். பாடியில் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிறது என்னது? பிளட். வெரி குட், எக்ஸலண்ட். ஸோ பிளட் கேன்சர், அதனால லிக்விட் கேன்சர் நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ இது சாலிட் கேன்சர், அது வந்து பிளட் கேன்சர். ஸோ இதான் 2 types ஆஃப் கேன்சர். ஸோ சாலிட் கேன்சர்ஸ் வந்து எந்த காலத்துலேருந்து கேன்சர் இருக்குது? யாராவது சொல்ல முடியுமா? எப்போதுலேருந்து, எந்த வருஷத்துலேருந்து கேன்சர் இருக்குது? 19th century, 18th century, 17th century, இல்லை பிசியிலே இருக்கா? எவ்வளோ காலம் முன்னாடி கேன்சர் இருந்திருக்கு ஹிஸ்டாரிக்கலாக? மம்மிஸ் தெரியுமா? மம்மிஸ் எங்கே இருக்காங்க? எல்லார் வீட்லேயுமே இருக்காங்க மம்மிஸ். ஈஜிப்டில் இருக்கிற மம்மிஸ், அவங்க அந்த மம்மீஸோடைய உடம்புல கூட கேன்சர் செல்ஸ் இருந்திருக்கு. ஸோ கேன்சருங்கிறது பல வருஷமாக, பல செஞ்சுரிஸாக இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ கேன்சருடைய பேசிக் கான்செப்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அபரிமிதமான செல்லுலார் க்ரோத், செல் வளர்ச்சி, தேவையில்லாமல் செல் வளர்ச்சி அண்ட் செல் மல்டிப்ளிகேஷன். ஸோ இந்த ரூமில் எத்தனை பேர் இருக்கீங்க? எவ்வளோ ஸ்ட்ரென்த்? ஒரு 150 பேர் இருக்கலாமா? சாரி, இப்போ நீங்களாம் பிஜிஸ் இருக்கீங்க. நான் கொஞ்சம் யூஜிஸ் கூப்பிட்டு வந்தால் எப்படி இருக்கும்? யூஜிஸ் மேடம்கிட்ட கேட்டேன், 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னாங்க. ஸோ யூஜிஸும் கூப்பிட்டு வந்தால் எங்கே உட்கார வைக்கலாம்? வெளியே உட்கார வைக்கலாம், கொஞ்சம் நெருக்கமாக உட்கார வச்சிடலாம். சரி, ஏன்னா நீங்கள் முதல்ல கூப்பிட்ருக்கீங்க, அதனால் நான் ஒரு 100 பேரை கூப்பிட்டு வந்தால் எப்படி இருக்கும்? கன்ஜஸ்டடாக இருக்கும். டீ குடித்தவங்க யாரும் உள்ளே வந்திருக்க மாட்டாங்க இல்லையா? அப்படியே டீ குடிச்சிட்டு வடை சாப்பிட்டு அப்படியே நிற்பாங்க. நான் இன்னொரு 100 பேர் எக்ஸ்ட்ரா கூப்பிட்டு வரோம், ஃபோன் அடிச்சு கொஞ்சம் இடம் இருக்கு வாங்க. 100 பேர்னா என்ன ஆகும்? எப்படி இருக்கும்? உட்காரலாம், அப்படியே எஞ்சி நிற்போம். நான் இன்னும் ஒரு 100 பேர் அப்படியே ஏற்றிக்கிட்டே இருக்கேன். ஒரு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 100 பேரை ஏற்றிக்கிட்டே இருக்கேன். இங்கே இந்த வழியாக ஏற்றிக்கிட்டே இருக்கேன். என்ன ஆகும்? அந்த கதவுலேயே எல்லாம் மெதுவாக எஸ்கேப் ஆகிட்டே இருப்பாங்க. எஸ்கேப் ஆகி எங்கே போவாங்க? நம்ம தான் பெர்மிஷன் வாங்கிட்டோமே, நம்ம கிளாஸ்க்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் லைப்ரரி போவாங்க, ஒருத்தர் கேன்டீன் போவாங்க, ஒருத்தர் வீட்டுக்கே கூட போயிடலாம். சரியா? ஸோ இதுதான் கேன்சர், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ நம்ம உடம்புல செல்கள் வந்து இவ்வளோ தான் இருக்கணும்னு அளவு இருக்கும், இவ்வளோ தான் இருக்க முடியும். ஸோ செல்கள் வந்து ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு நொடியும் பெரிய இண்டஸ்ட்ரி மாதிரி டிவைட் ஆகிட்டே இருக்கும். டிவைட்னா ரெப்ளிகேஷன் ஆகிட்டே இருக்கும், தனித்தனியாக ஒரே காப்பி. இப்போ வந்து ஃபோட்டோகிராஃபர் இருக்காங்கன்னா இன்னொரு ஃபோட்டோகிராஃபர் எப்படி இருக்கும் நினச்சி பார்க்க முடியுமா உங்களால்? ஆனால் அது நம்ம உடம்புல நடந்துக்கிட்டே இருக்குது, எவ்ரி செகண்ட் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு பொருள் மாதிரி அப்படியே டிக்டோ இன்னொரு பொருள் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குது. ஜெராக்ஸ் மிஷின் பார்த்துருக்கீங்களா? ஜெராக்ஸ் என்னம்மா யாருமே என்னம்மா எங்கே போயிட்டீங்களா எல்லாரும்? ஜெராக்ஸ் மிஷின், காலேஜுனாலே ஜெராக்ஸ் கடை பக்கத்தில் இருக்கும் இல்லையா? அதான் டிக்டம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். ஸோ ஜெராக்ஸ் கடையில் வந்து ஜெராக்ஸ் எடுப்பாங்க இல்லையா? 10 காப்பி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காசு கொடுத்துட்டு வருவோம்.
சில பேருக்கு மட்டும் ஜெராக்ஸில் ஏதாவது தலைகையில் ஒட்டிடுவாங்க, இல்லை ஒயிட் பேப்பர் வந்துடும். சிலது ஜெராக்ஸ் அப்படி கருப்பு கலர் கோடு வந்துடும். வந்திருக்கா? பார்த்துருக்கீங்களா? என்ன பண்ணுவீங்க? அதை அப்படியே வச்சுக்கிங்களா, தூக்கி போட்டுருவீங்களா? சொல்லுங்கம்மா. தூக்கி போட்டுருவீங்க. ஸோ அப்படியே வச்சுருந்தா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அடுத்த வருஷம் வர்றோம், அடுத்த வருஷம் உங்கள் ஜூனியர் வருவாங்கல்ல, அவங்களுக்கு அதே புக்கை கொடுத்து படிப்பாம்பிங்க. அவன் அதே ஜெராக்ஸ் போடுவான், அந்த கருப்பு கூட அப்படியே கருப்பு கூடவே வரும். புரியுதா உங்களுக்கு? இதுதான் கேன்சர். ஸோ இந்த மாதிரி ஜெராக்ஸ் எடுக்கும்போது சில மிஸ்டேக்ஸ் நடக்குது. ஸோ அதே மாதிரி கேன்சர் செல்ஸ் டிவைட் ஆகும்போது சில மிஸ்டேக்ஸ் நடக்கும். ஸோ மிஸ்டேக்ஸ் நடக்கும்போது அதை சரி செய்கிறதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்குது. அது சரி செய்கிறதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்குது நம்ம உடம்புல. ஒரு மெக்கானிசம், பல மெக்கானிசம். ஸோ அந்த மெக்கானிசம் வந்து அதான் நீங்கள் இப்போ சொல்கிறீங்கல்ல, கருப்பு கோடு வந்து அதை கிழிச்சி தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பாடி வந்து செல்லை டிடெக்ட் பண்ணும். இந்த செல் வந்து யூஸ்லெஸ் செல், இது வந்து நமக்கு தேவையில்லைன்னா அதை டெலீட் பண்ணி அதுக்கு தான் அப்போப்டோசிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த டெர்மினாலஜி அப்போப்டோசிஸ்? அதுக்கு பேர் என்னென்னா ப்ரோக்ராம்டு செல் டெத். அதுவே செல்லே தன்னை அழிச்சிக்கும். அதுக்கு மெக்கானிசம் இருக்கும். ஸோ இந்த அப்போப்டோசிஸில் ஏதாவது டிஃபெக்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த செல் அப்படியே இருக்கும். ஸோ அந்த செல் நான் ஒரு காலத்தில் அது ரெப்ளிகேட் ஆகும். ஸோ டிஃபெக்டிவ் செல் ரெப்ளிகேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ டிஃபெக்டிவ் செல்ஸ் வந்து நமக்கு உபயோகமும் கிடையாது, ஃபங்க்ஷனும் ஆகாது. ஏன்னா ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபங்க்ஷன் இல்லாத செல் உடம்புல எதுவுமே இல்லை. இதர் ஸ்ட்ரக்சுரல் ஃபங்க்ஷன் இருக்கும் அல்லது ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டி இருக்கும். இப்போ தான் தைராய்டில் உள்ள செல் வந்து தைராக்சின் ஹார்மோனை சுரக்கக்கூடியது, அது ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டி. எலும்பு போனில் உள்ளது என்னது? ஸ்ட்ரக்சுரல் இன்டெகிரிட்டி கொடுக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். பட் இந்த கேன்சர்னால உற்பத்தி ஆகிற செல்லுக்கு எந்த ஃபங்க்ஷனும் இருக்காது. ஒரே இது சும்மா உட்காந்துருக்கும், ரெப்ளிகேட் ஆகிட்டே இருக்கும். இருக்கிற சாப்பாடெல்லாம் அது எடுத்துக்கும். ஏன்னா ரெப்ளிகேஷன் ஆகிறதுக்கு எனர்ஜி வேணும்ல, அது எடுத்துக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் கேன்சர் பேஷண்ட்லாம் பார்த்தா எப்படி இருப்பாங்க? குண்டாக இருப்பாங்களா, ஒல்லியாக இருப்பாங்களா? ஒல்லியாக இருப்பாங்க. ஏன்னா எவ்வளோ சாப்பிட்டாலும் அது கேன்சர் செல்ஸ் எடுத்துக்கும். கேன்சர் செல்ஸ் அது ரெப்ளிகேட் ஆகும். ஸோ ரெப்ளிகேட் ஆகி ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் எப்படி ரூம் ரொம்ப நிறைஞ்சிட்டோ அந்த பக்கமாக நீங்கள் ஓடிடுவீங்களோ, அதே மாதிரி கேன்சர் செல்ஸு ஒரு பக்கமாக ஓடிடும். ஓடி எங்கே போவோம்? ரத்த ஓட்டம் தான், அல்லது லிம்ஃபாட்டிக்ஸ். லிம்ஃபாட்டிக்ஸ்னால் என்ன சொல்லுவீங்க தமிழில்? நிணநீர். வெரி குட். நிணநீர் வழியாக அப்படியே போய் லிம்ஃப் நோட்ஸ் நெறிக்கட்டிகளில் போய் அடைஞ்சிரும். அல்லது கல்லீரல்னா என்னது? லிவர். அப்புறம் நுரையீரல். ஏன் இந்த கல்லீரல் நுரையீரலில் அதிகமாக கேன்சர் ஸ்ப்ரெட் ஆகுது? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். ஏன் ஸ்ப்ரெட் ஆகுது சொல்லுங்க. என்ன வேணாலும் சொல்லலாம் நீங்கள். வெரி குட். பிளட் சர்க்குலேஷன் தான் அங்கே தான் ஃபில்ட்ரேஷன் ஆகும். ஸோ ஃபில்ட்ரேஷன் ஆகும்போது அந்த செல்கள்லாம் ஃபில்டர் ஆகி அங்கேயே நின்று அது அங்கே வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இதான் நம்ம மெட்டாஸ்டேசிஸ் சொல்லுவோம். இதான் பேசிக் ஓவர்வியூ கேன்சர்னா என்ன அப்படிங்கிறது. இப்போது இது வந்து இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. ஸோ இதுதான். இந்த பில்டிங் யாராக பார்த்துருக்கீங்களா? எங்கே இருக்கு? எழுதியிருக்கோம். சென்னை. வெரி குட். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். இங்கே தான் வந்து நான் ஜெனரல் சர்ஜரி படித்தது. ஸோ இது வந்து ஆர்சிசி திருவனந்தபுரம் ரீஜனல் கேன்சர் எழுதியிருக்காதுலே. ஸோ அங்கங்கே தான் நான் வந்து சர்ஜிக்கல் ஆங்காலஜி, அதாவது கேன்சர் சர்ஜரிக்கான ட்ரைனிங் எடுத்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா இதான் அங்கே உள்ள ஒரு ஓபி க்ரௌடு. ஒரு வருஷத்துக்கு நான் படிக்கும்போது 2008-09 ஒரு வருஷத்துக்கு 16,000 நியூ பேஷண்ட்ஸ் வருவாங்க. நியூ பேஷண்ட்ஸ், ஓல்டு பேஷண்ட்ஸ் விட்டுருங்க, நியூ பேஷண்ட்ஸ். இப்போ ஆல்மோஸ்ட் டபுளாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு க்ரௌடு. இது அங்கே உள்ள தேட்டர், ஆப்ரேஷன் தேட்டர். ஸோ இது வந்து பழைய இது லெட்ஸ் க்ளோஸ் த கேப் அப்படிங்கிறது. இப்போ உள்ள தீம் யாராவது சொல்லுங்க பார்ப்போம். வாட் இஸ் த தீம்? வேர்ல்டு கேன்சர் டே தீம் யாராவது சொன்னீங்க? அது முடிஞ்சிச்சு. யாரோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவா எதை சொன்னீங்க? யுனைடெட் பை யூனிக் அப்படின்னா என்ன அர்த்தமா? யூனிக்னா யார்? அவர் ஏன் நம்மளை யுனைட் பண்ணணும்? யுனைடெட் பை யூனிக் ஏதாவது தோணுது அவங்களுக்கு? அப்படின்னா என்ன தோணுது உங்களுக்கு? யுனைடெட் பை யூனிக் என்ன தோணுது சொல்லுங்க. சும்மா ஒன்றுமே தோணலைனாலும் அதை சொல்லுங்க. ஒன்றும் தோணலன்னு சொல்லுங்க. ஒன்றும் தோணல. ஸோ யுனைடெட் பை யுனைடெட்னா என்னம்மா? யுனைடெட்னா எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறது. யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்லுவோம்ல. இந்தியாவில் என்ன வேற்றுமையில் ஒற்றுமை. எல்லாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு லாங்குவேஜ், ஒவ்வொரு ஸ்டேட்டு, ஒவ்வொரு ட்ரெஸ்ஸு, ஒவ்வொரு பண்டிகை, ஒவ்வொரு ரிலீஜன், ஒவ்வொரு ரேஸ், ஆனால் எல்லாமே யுனைட்டடாக இருக்கும். ஸோ அதே மாதிரி கேன்சர் வந்து இப்போ சார் பேசும்போது சொன்னாங்க, தைராய்டு கேன்சர்னு சொன்னாங்க, ரெக்டல் கேன்சர். எல்லா கேன்சர் பேஷண்ட்டும் ஒன்றா கிடையாது. ஒவ்வொரு கேன்சரும் வித்தியாசமாக இருக்கும். ஒரே கேன்சர்
ஒரே கேன்சர் 2 பேஷண்ட் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஒரு தைராய்டு கேன்சருக்கு சர்ஜரி பண்ணியிருப்போம், இன்னொரு தைராய்டு கேன்சருக்கு டேப்லெட் கொடுத்துருப்போம், இன்னொரு தைராய்டு ரேடியேஷன் கொடுத்துருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் யூனிக், எல்லாருக்கும் சேமே கிடையாது. எல்லாருக்கும் வரக்கூடிய கேன்சரு சேமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் அதான் நான் சொன்னேன், அதே தான் ஜெராக்ஸ் காப்பி தான். ஸோ சில பேருக்கு கோடு வந்திருக்கும், சில பேர் கருப்படிச்சிருக்கும், சில பேருக்கு பிளாங்க் பேஜ் வந்திருக்கும். ஸோ யாருக்கு என்ன மிஸ்டேக் வந்திருக்குன்னு தெரியாது. அதுக்கேற்ற மாதிரி கேன்சர் அந்த டைப் மாறும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்காக இருக்கும். யூனிக்னா என்னது, தனித்தன்மையோடு இருக்கும். ஸோ அவங்களுக்கு அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேன்சர் பேஷண்ட்ஸும் தனித்தன்மையான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் எல்லாரும் கேன்சர் அந்த ட்ரீட்மெண்ட்டில் யுனைட்டடாக இருக்கணும். பேஷண்ட்ஸ் மட்டும் இல்லை, டாக்டர்ஸு, பேராமெடிக்கல் ஸ்டாஃபு, அதுக்கப்புறம் கேன்சருக்கு பாதிக்கப்பட்ட பேஷண்ட்டை கவனிக்கிறாங்கல்ல, அட்டெண்டர்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லோரும் யுனைட்டடாக இருந்தால் யூ கேன் பீட் கேன்சர் அப்படிங்கிறது தான் அதோடைய கான்செப்ட். ஸோ அதான் யுனைடெட் பை யூனிக்கு. ஸோ இது பழையது, லெட்ஸ் க்ளோஸ் த கேர் கேப் அப்படிங்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேன்சர் இஸ் ப்ரிவென்டபிள் இன் மோஸ்ட் இன்ஸ்டன்சஸ். அப்படின்னா கேன்சரை வந்து தடுக்கலாம். இட்ஸ் க்யூரபிள். க்யூரபிள்னா என்னது, குணப்படுத்தலாம். 80 to 90% ஆஃப் கேன்சர் வந்து பிகாஸ் ஆஃப் அவர் ஹேபிட்ஸ், நம்மளுடைய பழக்கங்கள்னால தான் வர்றது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு 10% தான் ஹெரிடிட்ரினால வருது அப்படின்னு அர்த்தம். ஆல்மோஸ்ட் கேன்சர் வந்து எந்த பார்ட்லேயும் வேணாலும் வரும். இங்கே வராது அப்படின்னு எந்த பார்ட்டுமே கிடையாது. எங்கே வராதுன்னா முடியில் வராது, நகத்தில் வராது, பல்லில் வராது. ஏன்னா அதெல்லாம் இறந்து போன செல்கள் தான் இருக்கும் அதில். ஸோ மற்றபடி எல்லா இடத்துலையுமே வரும். அண்ட் கேன்சர் செல்ஸ் மல்டிப்ளை இன் அ ஹேப்ஹசார்ட் வே. இஸ் ப்ரிவென்ட், இது எப்படின்னு தெரில, இப்படி தான் போகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தில் நியர்லி 12% ஆஃப் டெத் வந்து கேன்சர்னால தான் ஏற்படுது. ஸோ கேன்சர் வந்து இப்போ என்சிடின்னு சொல்கிறோம். என்சிடினா என்ன, நான் கம்யூனிகபிள் டிசீஸ், அதாவது தொற்று அல்லாத நோய். சரியா? ஸோ அதில் லீடிங் காசில் இருக்கிறத நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் ஆக்சிடென்ட்ஸ், ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ், ஸ்ட்ரீட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ், அசால்ட், அந்த மாதிரி. ஸோ அதுக்கு அடுத்த லெவலில் நம்ம கேன்சர் தான் இருக்குது. ஸோ நியர்லி அட் அ டைம் பார்த்தீங்கன்னா 1.5 to 2 million, அதாவது 15 to 20 லட்சம் பேர் வந்து கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்க எவ்ரி டைம் இருக்காங்க. அண்ட் 5.5 லட்சம் பேர் புதுசாக இறந்துட்டும் போயிட்டுருக்காங்க. ஸோ கேன்சர் பாதிக்கப்பட்டவங்க இறந்து போகிறாங்க, திருப்பியும் கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்க புதுசாக வராங்க. ஸோ 70 to 80% வந்து மோஸ்ட்லி லேட் ஸ்டேஜில் தான் கண்டுபிடிக்கிறோம். எப்போ எல்லா இடத்துக்கும் பரவன பிறகு தான். ஸோ முக்கியமானது நமக்கு வந்து எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா கேன்சரை டிடெக்ட் பண்ணுறது, ஏர்லியாக டிடெக்ட் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஈச் டியூமர் ஹேஸ் ஸ்பெசிஃபிக் டியூமர் பயாலஜி தான் நான் சொன்னது. ஒவ்வொரு செல்லும் வித்தியாசமாக இருக்கும், யூனிக்காக இருக்கும். ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போ இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கேன்சர் பேஷண்ட்டுக்கு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க, ஓகே இதெல்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, என்ன சொல்லுவாங்க அவங்க, என்ன சொல்லுவாங்க, ஏதாவது யூஸ் இருக்கா அவங்களுக்கு? ஒரு யூஸுமே கிடையாது. அவங்களோட இது வந்து நத்திங். என்ன? ஸோ அவங்க கேட்குறது என்னது கொஸ்டின், என்ன கொஸ்டின் கேட்பாங்க அவங்கள்ட்ட, என்ன கொஸ்டின் கேட்பாங்க, கேன்சர் க்யூர் ஆகுமா ஆகாதா? என்ன? அதே மாதிரி இப்போ அந்த கேன்சர் பாதிச்சதுனால ஃபுல்லாக எடுக்கணுமா இல்லை பாதி எடுத்தால் போதுமா, மினிமம் சர்ஜரி போதுமா? இதுதான் அவங்களுடைய மெயின் கொஸ்டினாக இருக்கும். சரியா? கேன்சர் பற்றி டேட்டாலாம் சொன்னீங்கன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு 4 சார் கூட 2-3 கிளினிக்கல் சினாரியோஸ் சொன்னாங்க. ஸோ உங்களோட லக்கு கிளினிக்கல் சினாரியோ வந்துருக்கு. சிம்பிளாக முடிச்சிருவோம். அது ஒரு 48 year old பெரிமெனோபாசல் லேடி, என்ன, வித் ரைட் சைடு பிரெஸ்ட்டில் லம்ப் இருக்குது 2 மாதமாக. ஹேபிட்ஸ் கிடையாது, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி கிடையாது. எக்ஸாமினேஷன் பண்ணி பார்த்தோம்னா 7 to 8 centimeter லம்ப் இருக்குது, மல்டிபிள் நோட்ஸ் இருக்குது, நெறிகட்டிகள் இருக்குது. எஃப்என்ஏசி ஊசி டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம், கார்சினோமான்னு வந்துடுச்சு. கண்டுபிடிச்ச உடனே சர்ஜரி பண்ணிடுறோம். சர்ஜரி பண்ணி பார்த்தீங்கன்னா 3rd ஸ்டேஜ்னு வந்திருக்கு. ERPRன்றது பாசிட்டிவ், HER2 நெகட்டிவ், அது வந்து இம்யூனோஹிஸ்டோகெமிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் சர்ஜரி முடிஞ்சோடனே கீமோதெரப்பி, ஃபுல் கீமோதெரப்பி எடுக்கிறாங்க, ரேடியேஷன் எடுக்கிறாங்க, டெமாக்சிஃபன்கிற டேப்லெட் எடுக்கிறாங்க, எல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க. 3 வருஷம் கழிச்சு டிஸ்னியா மூச்சு திணறல் வருது. செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம்னா நுரையீரலில் நீர் கட்டி இருக்குது. அதில் ஊசி டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா கேன்சர் அதில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ அதனால் செகண்ட் லெவல் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போதே தலை சுத்தல், மயக்கம் இதெல்லாம் வருது. 2 weeksல அந்த ட்ரீட்மெண்ட் இருக்கும்போதே வந்துடுது. சரி, ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து பார்ப்போங்கிறாங்க. எடுத்து பார்த்தா மல்டிபிள் பிரெயின் மெட்டாஸ்டசிஸ், பிரெயினில் பரவிடுச்சு. அதனால் ஹோல் பிரெயின் ரேடியேஷன் கொடுக்குறோம். ஹோல் பிரெயின் ரேடியேஷன் கொடுத்து கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா செரிப்ரல் எடிமா, அதாவது அந்த மூளையில் நீர் சுரக்குது, அதனால பிரெயின் ஸ்டெம் தண்டோட கீழே இறங்கி அவங்க அடுத்த நாள் இறந்து போயிடுறாங்க. இது வந்து கேஸ் நம்பர் 1. கேஸ் நம்பர் 2,
31 இயர்ஸ், போன இதை விட கொஞ்சம் கம்மி வயசு, ரொம்ப ஸ்மால் சைஸ், பழையது 8 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர் தான். சஸ்பீஷியஸ் ஆஃப் கேன்சர்னு கொடுக்குறாங்க. ஊசி டெஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ரிப்போர்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சஸ்பீஷியஸ், அது கேன்சராக இருக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கேன்சராக இருக்கலாம் அப்படிங்கும்போது ஃபுல் கட்டியும் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ எக்ஸிஷன் பயாப்சி பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு பிரெஸ்டோடைய ஸ்ட்ரக்சர் தெரியும், அதில் வந்து காஸ்மெட்டிக்காக எடுக்கணும்னா இந்த ஏரியாவில் வச்சு சுற்றி இன்சிஷன் போடுவாங்க. ஸோ சின்ன வயசு 31 இயர்ஸ், காஸ்மெட்டிக்காக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இடங்களை சுற்றி எடுக்கிறாங்க. ஆனால் நோ டேகிங் அப்படின்னா நம்ம கட்டி எடுத்தோம்னா எது மேலே எது கீழேன்னு டேக் பண்ணியிருக்கோம். அந்த டேகிங்லாம் பண்ணல, சும்மா அப்படியே எடுத்து அனுப்பியிருக்காங்க. பயாப்சி பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்பிஆர்னா பயாப்சி, ஹிஸ்டோபத்தாலஜி ரிப்போர்ட்டு. ஐடிசி இன்ஃபில்ட்ரேட்டிங் டக்டல் கார்சினோமா, மார்ஜின்ஸ் பாசிட்டிவ். மார்ஜின்ஸ்னால் அந்த செல்களுடைய மார்ஜின்லையும் செல் இருக்குன்னு அர்த்தம், கட்டியுடைய எடுத்த கட்டியில் செல்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா எல்லா ஸ்கேன்லாம் பண்ணி பார்க்குறோம், எங்கேயும் ஸ்ப்ரெட் இல்லை, கட்டி அங்கே மட்டும் தான் இருக்குது. பட் அந்த மார்ஜின்ஸ் பாசிட்டிவாக இருந்ததுனால மார்பாக காப்பு அறுவை சிகிச்சை, பிரெஸ்ட் கன்சர்வேஷன் பண்ண முடியாது. ஸோ அதனால் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா மாடிஃபைட் ராடிக்கல் மாஸ்டெக்டமி, ஃபுல் பிரெஸ்ட்டும் எடுத்துடணும், எடுத்துகிட்டு வேணால் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் பேஷண்ட்டு எனக்கு வேண்டாம், இது போதும், எங்கேயுமே கட்டி இல்லையே, மார்ஜின் மட்டும் தானே பாசிட்டிவ், அதனால் அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. 3 மாதம் கழிச்சு அதே ஆப்ரேஷன் பண்ண அதே தழும்பில் ஃபங்கேட்டிங் டியூமர். ஃபங்கேட்டிங்னா என்னது? ஃபங்கேட்டிங்னா எனக்கு தெரியுமா உங்களுக்கு? ஃபங்கேட்டிங்னா ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகி ஸ்மெல் வர்ற அளவுக்கு டியூமர் வருது, ஃபியூச்சர் லைன்லேயே வருது. அதுக்கப்புறமா சுற்றி சேட்டலைட் நாடியூல்ஸ் வருது. ஸோ ரீஎவாலுவேட் பண்ணி பார்ப்பாங்க, திருப்பி ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்தோம்னா லிவரில் மெட்டாஸ்டசிஸ் இருக்குது, லிவர்லேயும் ஸ்ப்ரெட் இருக்குது. ஸோ அதனால் பாலியேட்டிவ் கீமோதெரப்பி கொடுக்குறோம். ஸோ பாலியேட்டிவ் கீமோதெரப்பி கொடுத்துருந்தாலும் கொஞ்ச நாளில் லிவரில் ஸ்ப்ரெட் ஆனால் ஜாண்டிஸ் வந்துடும் கொஞ்ச நாளில். ஸோ ஜாண்டிஸ் வந்துருச்சு. ஸோ ஜாண்டிஸ் வந்ததுனால வித்தின் 3 வீக்ஸ் அவங்க எக்ஸ்பயர் ஆகிறாங்க, இறந்து போயிடுறாங்க. ஸோ இது வந்து கேஸ் 2. இப்போ கேஸ் 3 மொத்தம் 4 கேஸ் தான், டென்ஷன் ஆக வேண்டாம். யாரும் டென்ஷன் ஆகிறீங்களா? இல்லை, வடலாம் நல்லா சாப்பிட்டீங்க தானே? குட். ஸோ 53-year-old போஸ்ட் மெனபாசல் லேடி. ஸோ மெனபாஸ்ன்னு தெரியும் உங்களுக்கு, போஸ்ட் மெனபாசல்னா மெனபாஸ்க்கு அப்புறம். ரைட் பிரெஸ்ட் லம்ப் 6 months-ஆக இருக்குது, ஏன்னா 6 மாதமாக இருக்குது. அல்சரேஷன் ஆயிடுச்சு, புண்ணாயிடுச்சு, ஃபவுல் ஸ்மெல்லிங் டிஸ்சார்ஜ்லாம் வருது, நோ ஹேபிட்ஸ், ஃபேமிலி ஹிஸ்ட்ரிலாம் இல்லை. இதுதான் முக்கியம், பிலாங்ஸ் டு ஆர்த்தடாக்ஸ் ரிலீஜியஸ் பேக்ரவுண்ட். இது இருந்தால் என்ன பண்ணுவாங்க, டாக்டர்கிட்ட போய் காமிக்க மாட்டாங்க, வீட்டிலே சொல்ல மாட்டாங்க, அப்படியே வச்சுருப்பாங்க. ஸ்மெல் வந்த பிறகு தான் சொல்லுவாங்க, அது வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க. நமக்கு தான் வலி இல்லையே, கட்டி இருக்கட்டும் அப்படின்னு விட்டுருவாங்க. ஸோ அப்போ தான் அவங்க வந்து எவாலுவேட் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா மெட்டாஸ்டாட்டிக் டிசீஸ், ரைட் சைட் ப்ளூரல் எஃப்யூஷன், ரைட் சைட் நுரையீரலில் நீர் தேங்கி இருக்குது. ஸோ அதனால் பாலியேட்டிவ் கீமோதெரப்பி கொடுக்குறதுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. பட் பேஷண்ட் வேண்டாம், எனக்கு இப்போ ஆப்ரேஷன் பண்ணி கட்டி எடுக்கங்கிறாங்க, எடுக்க முடியாது. ஏன்னா ஸோ பேஷண்ட் டினை ட்ரீட்மெண்ட் அண்ட் ஸ்டார்டட் மெடிசன், ஆல்டர்னேட்டிவ் மெடிசன், வேறு ஏதோ டேப்லெட்டு, ஹோலிஸ்டிக்கு அதெல்லாம் போட்டு பண்ணுறாங்க. எக்ஸ்பைர்ட் வித்தின் a month டியூ டு மெட்டாஸ்டாட்டிக் டிசீஸ். சர்ஜரியும் பண்ணல, கீமோதெரப்பி எடுக்கல, ஒன்றும் பண்ணல, அவங்களும் இறந்து போயிடுறாங்க. அடுத்தது கிளினிக்கல் சினாரியோ 4. 42 ப்ரீ மெனபாசல், மெனபாஸ்க்கு முந்திய லேடி, ஏன்னா மெனபாஸ் வரல. லெஃப்ட் பிரெஸ்ட்லம் எஃப்என்எஸ்சி கார்சினோமா, 4x5 cm மீடியம் சைஸு, மெட்டாஸ்டசிஸ் இல்லை, எம்ஆர்எம் பண்ணியாச்சு, சர்ஜரி பண்ணி எடுத்தாச்சு. ஹெச்பிஆரில் ஹிஸ்டோபத்தாலஜி ரிப்போர்ட் 2nd ஸ்டேஜ்னு வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி 2nd ஸ்டேஜ் இருந்ததுன்னா கீமோதெரப்பி போடணும். ஸோ அதுக்காக கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சைக்கிள் மட்டும் போடுறாங்க, மொதல் சைக்கிள் போடுறாங்க. சைக்கிள் போட்டோன்னே என்ன ஆகும், முடிவு கொட்டும். அது உடனே பக்கத்து வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் தேவையில்லை, நான் யூடியூப்பில் பார்த்தேன், இந்த பழத்தை சாப்பிட்டா சரியாயிடும், இல்லை இந்த மாத்திரை போட்டால் சரியாயிடும், இல்லை விரதம் இருந்தால் சரியாயிடும், அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு சைக்கிளோட ஆல் எஸ்கேப். ஸோ வித்தின் ஒரு 5 months திருப்பி லோக்கல் ரெக்கரன்ஸ் வருது, லிவர் மெட்டாஸ்டிஸ் வருது. அதுக்கப்புறம் பாலியேட்டிவ் கீமோ கொடுக்குறாங்க. பேஷண்ட் வந்து எனக்கு கீமோவே வேண்டாம், பெயினுக்கு மட்டும் டேப்லெட் கொடுங்கங்கிறாங்க. வித்தின் 4 weeks டைட் டியூ டு லிவர் ஃபெயிலியர். ஸோ இது வந்து 4 கேஸ். இந்த 4 கேஸையும் நம்ம இப்போ ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ கேஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா அக்ரெசிவ் டியூமர் பயாலஜி. அவங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே எடுத்திருக்காங்க, அவைலபிள் ட்ரீட்மெண்ட் எல்லாமே கரெக்டாக எடுத்திருக்காங்க. ஆனால் வித்தின் 3 years அவங்களுக்கு திருப்பி கேன்சர் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா அக்ரெசிவ் டியூமர் பயாலஜி. ஸோ சில கேன்சர் செல்கள் வீரியத்தன்மை கூடுதலாக இருக்கும், ஸோ அதனால் வந்துருக்கு. கேஸ் நம்பர் 2, பேஷண்ட் வந்து அடமென்சினா நான் எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டேன், எனக்கு போதும். இன்னொன்று இன்னப்ராப்ரியேட் சர்ஜரி பண்ணும்போது மார்ஜின்ஸ் கொடுக்காம எடுத்திருக்காங்க. இதுதான் 2வது கேஸ் உடைய இது ரீசன். 3வது கேஸ் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் நெக்லிஜென்ஸ் அண்ட் புவர் நாலேஜ். இப்போ நிறைய இடங்களில்
ஏம்மா இவ்வளோ 6 மாதமாக இருக்கு, ஏன் கட்டி இருந்தது வரல அப்படின்னு கேட்டால், என் பொண்ணு கல்யாணம் இருந்தது, என் பொண்ணு மாசமாக இருக்குது, அவன் டெலிவரி ஆகணும்னு வெயிட் பண்ணோம், இல்லை டெலிவரி ஆனால் பேர் வைக்கணும்னு வெயிட் பண்ணோம், இல்லை பொங்கல் வருது, தீபாவளி வருது, ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் பேஷண்ட்டோட நெக்லிஜென்ஸ். 4வது கேஸ் அவங்க ஏன் இறந்து போயிட்டாங்கன்னா இன்அடிக்குவேட் ட்ரீட்மெண்ட் அண்ட் பேஷண்ட்ஸ் நெக்லிஜென்ஸ். ட்ரீட்மெண்ட்டை ப்ராப்பராக எடுக்கவில்லை. எம்ஆர்எம் பண்ணாங்க, சர்ஜரி பண்ணாங்க, மொதல் சைக்கிள்லேயே ஓடி போயிட்டாங்க. அதுதான் இன்அடிக்குவேட் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி 4 கேஸில் எந்த கேஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா எல்லாருமே கேன்சர் மேலே தான் பழியப்படுவாங்க. ஏன்னா கேன்சர் ரொம்ப வீரியத்தன்மையாக இருந்தது, அதனால் அவங்க வந்து திரும்பி வந்து சேர்ந்து போயிட்டாங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா கேஸ் 1 சினாரியோ தான் ரொம்ப கம்மி. அந்த அக்ரெசிவாக இருக்கிறதுனால கேன்சர் வந்தது ரொம்ப கம்மி. கேஸ் 4, அதாவது ட்ரீட்மெண்ட் சரியாக எடுக்காததுனால இறந்து போனவங்க திரும்பி வந்தவங்க தான் ஜாஸ்தி. ஸோ இதுதான் அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த ஃபாண்ட் குறைஞ்சி வருது பார்த்தீங்களா. ஸோ கேஸ் 4 தான் ரொம்ப காமனஸ்ட்டு. ஸோ கேஸ் 4 டச் பண்ணாலே போயிடுமா, எப்படி டச் பண்ண போயிடும். கேஸ் 4 தான் ரொம்ப காமனஸ்ட்டு. அங்கே டச் பண்ணுவோம், அங்கே டச் பண்ணுவாங்க. கரெக்ட், ஓகே, குட். ஸோ திரும்பியும் பழைய கொஸ்டின்கே நம்ம வரோம். இதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. அவங்களுக்கு தேவையான என்னது, கேன்சர் க்யூர் ஆகுமா ஆகாதா, அதுதான் தேவை. ஸோ க்யூர் ஆகுமா ஆகாதாங்கிறதுக்கு பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பேஷண்ட்ஸ் கோஆப்ரேஷன். பேஷண்ட்டு கோஆப்ரேட் பண்ணணும். ஏன்னா ட்ரீட்மெண்ட் 1 நாள் 2 நாள் இல்லை, மாத கணக்கில் வருஷ கணக்கில் இருக்கலாம். நம்ம ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர், ஸ்டேஜுங்கிறது எந்த ஸ்டேஜ், ஃபஸ்ட்டா செகண்டா தேர்டா ஃபோர்த்தா, நம்ம கரெக்டான அப்ராப்ரியேட் ட்ரீட்மெண்ட், கரெக்டான அந்த ஸ்டேஜுக்கு அந்த கேன்சருக்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ப்ராப்பர் ஃபாலோ அப், ட்ரீட்மெண்ட் முடித்த பிறகு ஃபாலோ அப்பில் செக்கப்பில் இருக்கணும் கண்டிப்பாக. நம்ம கம்ப்ளீஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டை பாதியில் விட்டு ஓடி போயிடக்கூடாது, கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வரது தான் டியூமர் பயாலஜி. டியூமர் பயாலஜின்றது அக்ரெசிவா இல்லை லெஸ் அக்ரெசிவாங்கிறது. அதுக்கப்புறமா இது 2 ரொம்ப முக்கியம், ஃபேமிலிஸ் கோஆப்ரேஷன், நெய்பர்ஸ் கோஆப்ரேஷன். இது எல்லாம் நடக்கணும்னா இவங்க 2 பேர் கோஆப்ரேட் பண்ணணும். இவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை கோஆப்ரேட் பண்ணி வந்தாலும் நெய்பர்ஸ் வந்து கெடுத்து விட்ருவாங்க. இதுக்காக பஸ்ஸை போட்டு ட்ரெயின் பிடிச்சி வந்து வேண்டாம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதெல்லாமே தான் கேன்சர் க்யூரை டிசைட் பண்ணக்கூடியது. ஸோ செகண்ட் கொஸ்டின், will I be able to save the organ? நம்ம இப்போ மார்பகத்தில் கட்டி வந்துச்சு, மார்பகத்தை ஃபுல்லாக எடுக்கணுமா இல்லை கட்டி மட்டும் எடுத்தால் போதுமா, இந்த 2 தான் நமக்கு முக்கியமான இது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நம்ம உடம்புல உள்ள சர்ஜரிஸில் ஏகப்பட்ட சர்ஜரிஸ், எந்த கேன்சர் உடம்புல இருந்தாலும் அதை வந்து அறுவை சிகிச்சை மூலம் அகற்றலாம். ஸோ ஆரம்பத்தில் எல்லாத்தையுமே ஃபுல்லாக எடுப்பாங்க. இப்போ மார்பகத்தில் கட்டிச்சுன்னா ஃபுல் மார்பகத்தையும் எடுக்கணும் அப்படிங்கிறது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்டாண்டர்ட் வந்து சர்ஜரியில் என்னென்னா கன்சர்வேஷன் சர்ஜரி, அதாவது காப்பு அறுவை சிகிச்சை. இப்போ மார்பகத்தில் இருந்துச்சுன்னா மார்பகத்தில் அந்த கட்டியை மட்டும் எடுத்தால் போதும். பட் அதில் முக்கியமானது என்னென்னா நோ காம்ப்ரமைஸ் இன் ஆன்காலஜிக் சேஃப்டி. இப்போ கட்டி இப்படி இருக்குன்னா கட்டியை சுற்றி உள்ள நார்மல் டிஷ்யூஸும் சேர்த்து எடுப்போம். ஸோ மார்ஜின் ஹேஸ் டு பி ரெஸ்பெக்டட் அண்ட் ரிசெக்டட். ப்ராப்பர் செலெக்ஷன் ஆஃப் பேஷண்ட்ஸ், எல்லாத்துக்குமே கன்சர்வேஷன் பண்ண முடியாது. சில நேரம் அட்வான்ஸ்டாக இருந்தால் ஃபுல்லாக எடுக்க வேண்டியது இருக்கலாம். அண்ட் அட்ஜுவன்ட் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது சர்ஜரிக்கு பிறகு எடுக்கக்கூடிய கீமோதெரப்பி, ரேடியேஷன், ஹார்மோன் தெரப்பி அதெல்லாம் இருக்கணும். அதே மாதிரி மினிமைஸ் மார்பிடிட்டி, மேக்ஸிமைஸ் ஃபங்க்ஷனாலிட்டி. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர்னு டயக்னோஸ் பண்ணோடனே அவங்க சோர்ந்து போயிடுவாங்க, ஆப்ரேஷன் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தா படுத்த படுக்கை ஆயிடுவாங்க. பட் நமக்கு இது அது கிடையாது. அவங்களுக்கு வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப்னா என்னம்மா சொல்லுங்கள், குவாலிட்டி ஆஃப் லைஃப்னா என்ன, QOL அப்படின்னா என்ன, யாராவது சொல்லலாம். குவாலிட்டினா என்ன, நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். வடை சாப்பிட்டீங்களா, எப்படி கிறிஸ்பாக இருந்ததா, வடை எப்படி இருந்தது, சொல்ல மாட்டேங்க. வடை எப்படி இருந்தது, ஆறி போயிருந்ததா, சூடாக இருந்ததா, கிறிஸ்பாக இருந்ததா, ஆறி போயிடுச்சா, அதான் ரொம்ப சோகமாக இருக்கீங்களா. வாங்கம்மா, உங்களுக்கு வடை கிடைச்சதா, சரி வாங்க பரவாயில்ல, அவங்களுக்கே ஆரி பண்ண வடை தான். ஸோ வடை அப்படின்னு எடுத்திங்கன்னா அது ஹீட்டு, அது வந்து ஆறி போயிருக்கா இல்லை சூடாக இருக்கா, கிறிஸ்பியாக இருக்கா இல்லையா, இதெல்லாம் அதனுடைய குவாலிட்டி இல்லை. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கும் குவாலிட்டி, அவங்க மைண்டு கிளியராக இருக்கா, திருப்பி அவங்க வேலைக்கு போகிறாங்க. இப்போ ஒரு ஸ்கூல் டீச்சர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணிட்டோம். ஸோ சக்ஸஸ் என்ன அப்படின்னா, பிரஸ்ட் கேன்சரை ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்கள டிசீஸ் ஃப்ரீ ஆக்குறது சக்ஸஸ் கிடையாது. என்ன சக்ஸஸ்னா என்னது சொல்லுங்கம்மா. திருப்பியும் அவங்க டீச்சர் வேலைக்கு போகணும், புரியுதா? அதுதான் அவங்க எங்கேருந்து பிரேக் ஆகி வந்தாங்களோ அவங்க திருப்பி அதே வேலைக்கு போகணும்.
அதுதான் குவாலிட்டி ஆஃப் லைஃப். புரிஞ்சுதா? திருப்பி அவங்க நார்மல் வே ஆஃப் லைஃப் போகணும். ஸோ அதனால் அதான் நம்ம சொல்கிறோம், மினிமைஸ் மார்பிலிட்டி, மேக்ஸிமைஸ் ஃபங்க்ஷனாலிட்டி, கன்சர்வேஷன் ஆஃப் ஆர்கன்ஸ். இதெல்லாம் நடக்கணும்னா we have to diagnose earlier டிடெக்ட் பண்ணணும். அதுதான் மெயின். ஸோ why early detection is important அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஏன்னா ஏர்லி ஸ்டேஜாக இருந்தால் கட்டியை மட்டும் ஈஸியாக எடுக்கலாம், ட்ரீட்மெண்ட் கம்மி, ட்ரீட்மெண்ட் காஸ்ட் கம்மி, ட்ரீட்மெண்ட் டியூரேஷன் கம்மி, ட்ரீட்மெண்ட் ரெஸ்பான்ஸும் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ ஏர்லி டயக்னோசிஸ்க்கு இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ், இந்தியாவில் என்ன பேஷன்ஸ் ஃபேக்டர்ஸ் இதுதான் முக்கியமானது. இனிஷியல் ட்ரீட்டிங் ஃபிசிஷியன் ஃபேக்டர்ஸ். நிறைய நேரங்களில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய டாக்டர் சீக்கிரமாக கேன்சர் டாக்டருக்கு ரெஃபர் பண்ணாங்கன்னா அவங்க பொழைச்சாங்க. ரொம்ப லேட்டாக இப்போ சில பேருக்கு வந்து அல்சர் பெயின் மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, அல்சர் பெயின்னா என்ன பண்ணுவாங்க, இந்தியாவில் நெஞ்சரிச்சல்லாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள், எங்கே போவாங்க? நெஞ்சரிச்சல் ஒருத்தருக்கு இருக்கு, எங்கே போவாங்க? மெடிக்கல் ஷாப். மெடிக்கல் ஷாப் தான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய இடம். ஹாஸ்பிட்டலோ கிளினிக்கோ கிடையாது. மெடிக்கல் ஷாப்பில் போய் மாத்திரை போடுவாங்க. அது சரியாகல அப்படின்னா இன்னொரு மெடிக்கல் ஷாப்பில் போய் போடுவாங்க. அதுவும் சரியாகலன்னா தான் டாக்டர்கிட்டே வருவாங்க. ஸோ டாக்டர் அவரும் இது பண்ணிக்கிட்டே ட்ரீட்மெண்ட்டே கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா சரியாகாது. ஸோ அப்போ சரியாகல அப்படின்னா எண்டோஸ்கோபி போட்டுப்பாங்க. ஸோ எப்போ எண்டோஸ்கோபி போடுறது அது ஒன்று இருக்குல்ல. வர்ற எல்லா வயிற்று இன்ஃபெக்ஷனுக்கும் எண்டோஸ்கோபி போட்டால் என்ன வருது? வரைய மாட்டாங்க யாரும். ஸோ எப்படின்னா நீங்கள் எந்த ஒரு சிம்டம், சாதாரண சிம்டமாக இருக்கட்டும், வலியோ அல்லது நெஞ்செரிச்சலோ, எனிதிங், ஒரு ப்ளீடிங்கோ, 2 வீக்ஸாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அந்த சிம்டம்ஸ் தொடர்ச்சியாக இருக்குன்னா கேன்சர் சஸ்பெக்ட் பண்ணுங்கள். அதுதான் டிக்டம். 2 வீக்ஸ், 2 வாரம். ஸோ இப்போ இவங்க வந்து இந்த இனிஷியல் ஃபிசிஷியனை ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய டாக்டர். ஸோ அவங்க வந்து 2 வாரமாக ட்ரீட்மெண்ட் பண்ணி சரியாகலையே அப்படின்னா மாத்திரையை மாற்றி இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக டெஸ்ட் பண்ணிடணும். ஒரு ஸ்கேனோ ஒரு எண்டோஸ்கோப்பி ஏதோ ஒன்று அந்தந்த சிம்டம்க்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி இனிஷியல் ட்ரீட்டிங் சர்ஜன் ஃபேக்டர், ஆங்காலஜிஸ்ட் ஃபேக்டர், ரிலேட்டிவ் நெய்பர் ஃபேக்டர், டியூமர் ஃபேக்டர். இதுலேயும் பார்த்தீங்கன்னா டியூமரை நான் கடைசியில் தான் போட்டிருக்கேன். டியூமரை விட இவங்களாம் தான் முக்கியம். இவங்கெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டோடைய சக்ஸஸ் வரும். ஸோ பேஷண்ட் ஃபேக்டர்ஸ் இது எல்லாமே நான் சொன்ன அந்த சிம்டம்ஸு, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் தான் பேஷண்ட்ஸ் ஃபேக்டர்ஸு. இனிஷியல் ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடிய ஃபிசிஷியன்ஸ் ஃபேக்டர்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். ப்ளீடிங், பிஆர்னா பெர் ரெக்டம், அதாவது ரெக்டம் வழியாக ப்ளீடிங் ஆகுது. அவர் வந்து நோன் கேஸ் ஆஃப் ஹைப்பர்டென்சிவ் வேறு. ஹைப்பர்டென்சிவ்னா பிபி இருக்குது அவருக்கு. ஸோ அப்போது அந்த ஃபிசிஷியன் டாக்டர் வந்து இது வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்லணும். இல்லை பிபினாலேயே உங்களுக்கு ப்ளீடிங் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டா அவர் அதை அப்படியே மைண்டில் வச்சுக்குவார். பிபினால தான் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீடிங் கூடுதல் ஆனாலும் அவர் திருப்பி சொல்ல மாட்டார். பிபினால தான் ப்ளீடிங் அவர் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவார். ஸோ அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எனி நியூ சிம்டம்ஸ் வருது அல்லது சிம்டம்ஸ் 2 வீக்ஸாக சரியாகலை அப்படின்னா உடனே நம்ம ஒரு கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிடுறது நல்லது. அது மாதிரி இனிஷியல் ட்ரீட்டிங் சர்ஜன்ஸ் ஃபேக்டர்ஸ். இப்போ ஒரு சர்ஜன் பண்ணுறார், பயாப்சி பண்ணுறார், சில நேரங்களில் எக்ஸிஷன் பயாப்சி பண்ணுறாரு. எதை பண்ணணுங்கிறது அந்தந்த கட்டிக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். ப்ராப்பர் பயாப்சி டெக்னிக் பண்ணணும். இப்போ நான் சொன்னால் அந்த கட்டியை வந்து மார்ஜினோடு எடுத்துட்டாங்க, டேக் பண்ணலை. ஸோ அதெல்லாம் வந்து சர்ஜன்ஸ் ஃபேக்டர்ஸ். அதே மாதிரி சில நேரங்களில் கட்டியை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருவோம். பேஷண்ட்டுக்கு பயாப்சி ரிப்போர்ட்டே வாங்காமல் போயிடுவாங்க. அது கேன்சருங்கிறதே தெரியாது. 6 மாதம் கழிச்சு பிரச்சனை வந்த பிறகு தான் வருவாங்க. அதே மாதிரி சில நேரங்களில் ஆப்ரேஷன் முடிஞ்சிடும், ஆனால் அவங்க அட்ஜுவன்ட் ட்ரீட்மெண்ட், அந்த கீமோதெரப்பி எடுக்காமல் போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் சர்ஜன்ஸ் ஃபேக்டர்ஸு. ஸோ அதான் பயாப்சி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் டியூமர். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இதே மாதிரி இருக்காது. இது ஸ்கின்னு, டியூமருங்க இருக்குது, மசில் தசைகள் இருக்குது. ஸோ டியூமருங்க இருக்குது. இதை நம்ம பயாப்சி எடுக்கணும் அப்படின்னா நார்மலாக கட் பண்ணோன்னா இப்படி தான் கட் பண்ணணும். ஆனால் இது ராங் மெத்தட். ஸோ எப்படி கட் பண்ணணும்? மார்ஜின் கொடுத்து கட் பண்ணணும். 3 டைமென்ஷனில் மேலே கீழே சைடில் டெப்த் எல்லா சைடுமே 3 டைமென்ஷனில் we have to give. இதுதான் அந்த பயாப்சி டெக்னிக். ஸோ இது வந்து ஒரு அல்சராக இருந்தால் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து வெஜ் பயாப்சி. ஒவ்வொரு புண்ணு ஒவ்வொரு கட்டிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பயாப்சி மாறும். ஸோ இது வந்து ஆங்காலஜி ஃபேக்டர்ஸ். ஸோ இதில் எல்லாத்தையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். எல்லா அந்த சில நேரங்களில் பயாப்சி சந்தேகமான பயாப்சி கொடுத்துருவாங்க, ஐஹெச்சி பண்ணணும். இதெல்லாம் இந்த ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸ் ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா ஒரு டாக்டர் வந்து கேன்சர்னு கண்டுபிடிச்சாலும் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறோமா இல்லையாங்கிறத யார் டிசைட் பண்ண போகிறா? இந்த பேஷண்ட் ரிலேட்டிவ்ஸு, அவங்க தான் நெய்பர்ஸு, இவங்கள தான் சொல்லுவாங்க. பேஷண்ட் வந்து சார் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து சொன்னார், யார் அவங்க டாக்டர்? இல்லை, எங்கள் மேல் வீட்டில் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு? அவர் ப்ளம்பராக இருக்காருமா. இல்லை ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து எங்கள் தம்பி பண்ண, அவர் எங்கள் டாக்டர் வேலை பண்ண, இல்லை அவர் டிரைவராக இருக்காருமா. ஸோ கேன்சருக்கான அட்வைஸை டாக்டரை தவிர மிச்சம் எல்லாருமே கொடுப்பாங்க.
ஃப்ரீயாக கொடுப்பாங்க, அது தவறாக கொடுப்பாங்க. அதுதான் மெயின் இஷ்யூ. ஸோ அதனால தான் நிறைய டைம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களே ட்ரீட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ டியூமர் ஃபேக்டர்ஸ் இதான் லாஸ்ட்டாக நம்ம சொன்னது. சில நேரங்களில் டியூமர் இருக்கும். இப்போ நம்ம அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அக்ரெசிவ் ஃபங்கேட்டிங்னு சொன்னோம். இதுதான் அந்த மாதிரி அக்ரெசிவ் ஃபங்கேட்டிங். இதுதான் தோல் பகுதி, இது வந்து தாடை எலும்பு சுற்றி உள்ள கேன்சர் பகுதி, வெளியில் உள்ளது. இது பார்த்தீங்கன்னா புண்ணுங்க தான் இருக்குது, ஆனால் நம்ம இங்கே எடுக்கலை. எவ்வளோ தூரம் ஒரு மார்ஜின் கொடுத்துருக்கோம் தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் அந்த 3 dimensional கிளியரன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஹவு டு டிடெக்ட் டிசீஸ் இயர்லி? நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு சின்ன சிம்டமாக இருந்தாலும், புதிய சிம்டமாக இருந்தால் வித்தின் 2 weeksல சரியாகலை அப்படின்னா நம்ம we have to do appropriate test. ஸோ வாட் ஆர் த மேனேஜ்மெண்ட் இப்போ கேன்சர்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா கன்ஃபர்மேஷன் ஆஃப் டயக்னோசிஸ். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். கேன்சர் ட்ரீட்மெண்ட் என்னென்னா ட்ரீட்மெண்ட் சொல்லக்கூடாது, போஸ்ட் கிராஜுவேட்ஸ் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கன்ஃபர்மேஷன் ஆஃப் டயக்னோசிஸ். கன்ஃபர்மேஷன் ஆஃப் டயக்னோசிஸ் எப்படி பண்ணுவோம்? சதை பரிசோதனை, என்ன பயாப்சியாக இருக்கலாம், எஃப்என்ஏசி இருக்கலாம், ட்ரூகட் பயாப்சி இருக்கலாம். அதுக்கப்புறம் கிளினிக்கல் ஸ்டேஜிங், என்ன ஸ்டேஜ், கிளினிக்கலான கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் என்ன ஸ்டேஜிங். அதுக்கப்புறம் எவாலுவேஷன் ஆஃப் எக்ஸ்டென்ட் ஆஃப் லோக்கல் டிசீஸ், எவ்வளோ தூரம் பரவி இருக்குது. அதுக்கப்புறம் மெட்டாஸ்டாட்டிக் ஒர்க்கப். இப்போ உள்ள ரீசன்ட் அட்வான்சஸில் மெட்டாஸ்டாட்டிக் ஒர்க்கப்லாம் ரொம்ப ஈஸி. என்ன ஸ்கேன் யூஸ் பண்ணலாம் சொல்லுங்கள்? பெட் ஸ்கேன். வெரி குட். ஸோ பெட் ஸ்கேன்னா என்ன? பெட்டுன்னா என்ன? டோமோகிராஃபி. பாசிட்ரான்னா என்னம்மா? யாரா போஸ்ட் கிராஜுவேட் சொல்லுங்க, ஃபேக்கல்டிஸும் சொல்லக்கூடாது. பாசிட்ரான்னா என்ன? யாரும் சொல்லுங்க. எலக்ட்ரான்னா என்ன? சவுண்டா பேசுமா? எலக்ட்ரான்னா என்னது? நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஒரு சப்பாட்டாமிக் பார்ட்டிகல். ஸோ அதே இது பாசிட்டிவ்லி சார்ஜாக இருந்தால் அதான் பாசிட்ரான். இட்ஸ் எ பாசிட்ரான்னா பாசிட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான். சரியா? ஹைட்ரஜனில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? ஹைட்ரஜனில் சொல்லுங்கம்மா. 1. ஹீலியமில், லித்தியமில் 4th என்னது? அடுத்த கேட்டால் 4 சொல்லலான்னு ரெடியாக இருந்தீங்கல்ல. 4th என்னது? 4 இருக்கிற எலக்ட்ரான் சொல்லுது என்னது? போரான் 5. ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், நியான் அப்படி சொல்லிட்டே போகணுமா பீரியாடிக் டேபிள். மறக்கவே கூடாது. உங்கள் ஃபீல்டில் எல்லா கெமிக்கல் ஐட்டம்ஸும் தெரிஞ்சிருக்கணும். சரியா? 11 என்ன? யாருமா சொன்னீங்க? கிளாப்ஸ் கொடுங்க கண்டிப்பாக. 11 சோடியம். சோடியம் தான் நமக்கு தேவையான முக்கியமான சால்ட். முக்கியமான கெமிக்கலே சோடியம் தான். சோடியம் இல்லைன்னா செத்தம். சோடியம் இல்லைன்னா செத்தம், உயிரோட இருக்க முடியாது. சோடியம் தான் நம்ம உடம்புல நடக்கிற எல்லா எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியும் முக்கியமானது. ஸோ 11 இஸ் சோடியம். ஸோ இதெல்லாம் தான் அதோடைய இது. ஸோ இந்த மெட்டாஸ்டாட்டிக் ஒர்க்கப்புக்கு தான் நம்ம பெட் ஸ்கேன் பார்க்குறோம். அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட். எடுத்தோடனே ட்ரீட்மெண்ட் எப்பவுமே கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் பண்ணிட்டு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ட்ரீட்மெண்ட்ங்கிறது சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட். அது முடிஞ்சோடனே அட்ஜுவன் ட்ரீட்மெண்ட், திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஃபாலோ ஏங்கிறது நான் சொன்னேன், அவங்கள திரும்பி கண்டினியூஸாக பார்க்குறதுக்கு. ஸோ மொடாலிட்டிஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சர்ஜரி இருக்குது, ரேடியோதெரப்பினா கதிர்வீச்சு, கீமோதெரப்பினா இன்ஜெக்ஷன்ஸு, ஹார்மோனல் தெரப்பினா ஹார்மோன் டேப்லெட்ஸு, டார்கெட்டட் தெரப்பினா இப்போ மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் வச்சு ரிசெப்டார்ஸை ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணி கொடுக்குறது. இம்யூனோதெரப்பி, மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ். ஸோ இதில் வந்து இந்த கீமோதெரப்பி, டார்கெட்டட் தெரப்பி, இம்யூனோதெரப்பி எல்லாமே இன்ஜெக்ஷன்ஸ் ஆர் டேப்லெட் ஃபார்மில் தான் இருக்கும். உடம்பு ஃபுல்லாக வேலை செய்யும். சர்ஜரியும் ரேடியேஷனும் லோக்கல் ஏரியாவில் மட்டும் வேலை செய்கிறது. ஸோ மெட்டாஸ்டைசிஸை ப்ரிவென்ட் பண்ணணும்னா we need to give கீமோதெரப்பி, டார்கெட்டட் தெரப்பி, இம்யூனோதெரப்பி. லோக்கல் டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சர்ஜரி அண்ட் ரேடியோதெரப்பி. ஸோ எப்பவுமே காம்பினேஷன் தான். ஒவ்வொரு கேன்சருக்கும் ஒவ்வொரு காம்பினேஷன். ஸோ சில நேரங்களில் சர்ஜரியை முதல்ல பண்ணிட்டு கீமோ அப்புறம் கொடுக்க வேண்டியது இருக்கும். சில டைமில் வந்து ஃபஸ்ட்டு கீமோதெரப்பி கொடுத்து கட்டியை சுருக்கிட்டு அப்புறம் சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கும். சில டைம் கீமோதெரப்பி ரேடியேஷன் ஒரே டைமில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ண வேண்டியது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஏற்ற மாதிரி மாறுபாடுகள் உண்டு. ஒவ்வொரு ஆர்கன் போகும்போது தான் நமக்கு தெரியும். அவ்வளோ நம்ம இன்றைக்கே சொல்ல முடியாது. ஸோ ட்ரீட்மெண்ட்டில் எது டிசைட் பண்ணுது, எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம், எதை ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த ஃபேக்டர்ஸ் தான் டிசைட் பண்ணுது. நோட் லெஸ் ஸ்ப்ரெட் இருக்கா, ஹிஸ்டாலஜி என்ன, பேஷண்ட்ஸ் கோமார்பிலிட்டி, வயசானவங்களா, வயசு கம்மியானவங்களா, அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததா, ஹார்ட் அட்டாக் வரலையா, பிபி பேஷண்டா, டிபி சுகர் பேஷண்டா, இதெல்லாம் வச்சு லாஸ்ட்டாக தான் பேஷண்ட் ப்ரிஃபரன்ஸு. பேஷண்ட் ப்ரிஃபரன்ஸ் முதலே கிடையாது. ஸோ அதான் பேஷண்ட் கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் வந்தால் நான் சொல்லிடுவேன், இப்போ ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் விருப்பப்படுறதோ, நான் விருப்பப்படுறதோ, இல்லை உங்கள் வீட்டில் உள்ள சொந்தக்காரங்க விருப்பப்படுறதோ கிடையாது. யார் விருப்பப்படுறது, யார் விருப்பப்படுற ட்ரீட்மெண்ட் கிடைக்கும்?
கேன்சர் கட்டி என்ன விருப்பப்படுதோ அதான் கிடைக்கும். கட்டி நம்மள்ட்ட பேசுமா? கட்டி பேசுமா? பேசாது. ஸோ மௌனமொழி. ஸோ மௌனமொழி எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் ஸ்கேன்ஸ். ஸோ ஸ்கேன் மூலமாக நம்ம அது என்ன சொல்லுது, என்ன சொல்ல வருது அப்படின்னு நம்ம கேட்கணும். கணேஷ்னு சொல்லுதாமல்ல, அது வேற என்ன சொல்லுதுன்னு கேட்கணும். அதை கேட்டு அதுக்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இல்லை நான் எனக்கு பிடிச்சதான் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3, கேஸ் 4 மாதிரி கேஸ் 5 ஆயிடுவாங்க. சொல்ல புரிஞ்சுதா? ஸோ இதெல்லாம் தான் ட்ரீட்மெண்ட்டை என்ன ட்ரீட்மெண்ட்ங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கான இது. ஸோ ஸ்டேஜ் உங்களுக்கு தெரியும், மொத்தம் 4 ஸ்டேஜ் இருக்குது இல்லையா? ஸோ ஏர்லி ஸ்டேஜ்னால் சிங்கிள் மொடாலிட்டி, ஸ்டேஜ் 2னா மல்டிபிள் மொடாலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸு, ஸ்டேஜ் 4 வந்து பேலியேட்டிவ் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ சர்ஜரி தான் ஓல்டஸ்ட் ட்ரீட்மெண்ட். இந்த இதுலேயே ஓல்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் சர்ஜிக்கலாக அந்த ஆர்கனை ரிமூவ் பண்ணிடுறது. ஸோ கம்ப்ளீட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜரியில் டியூமர் மாஸை ரிமூவ் பண்ணுறோம், நெகட்டிவ் மார்ஜின் இருக்கணும், லிம்ஃப் நோட்ஸையும் சேர்த்து எடுக்கணும். சில நேரங்களில் ஃப்ரோசன் ஸ்டடிங்கிறது யூஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ உள்ள முக்கியமான கான்செப்ட் தான் இமீடியட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ரீகன்ஸ்ட்ரக்ஷனை இப்போ கையில் இது பண்ணியிருக்கோம், சர்ஜரிக்கு பிறகு கை மூவ் பண்ண முடியலன்னா அதுக்கு ஃப்ளாப் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. வாயில் எடுத்துருக்கோம், அதை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே இருக்க முடியாது, நெஞ்சிலேருந்து ஒரு ஃப்ளாப் எடுத்து வைக்கணும். ஸோ இதுதான் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேன்சர் ஒவ்வொரு இடத்துல. இது பாருங்க, கண்ணுக்கு மேலே, இது மண்டையில், கண்ணு ஃபுல்லாக வளர்ந்துருக்கு, இது தாடை, மேல் தாடை, இது மாதிரி ஒவ்வொரு இடத்துல. இது பேரோட்டிக் டியூமர், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ் எப்படியெல்லாம் இருக்கு பாருங்க. இது எல்லாமே ட்ரீட்மெண்ட்டுக்கு வரக்கூடியது தான். ஸோ சிம்பிள் சர்ஜரிஸ், இது நாக்கில் ஒரு சின்ன கேன்சர் இருக்குது, ஈஸியாக சர்ஜரி பண்ணி அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். ஸோ இது லிப்பு, உதடு, சிம்பிளாக இருக்குது, நீங்கள் பார்த்தாலே தெரியுது, சிம்பிளாக எடுத்தோம் பண்ணால் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இப்போ இது வந்து ஒரு சாஃப்ட் டிஷ்யூ சார்க்கோமா, ஷோல்டர் தோள்பட்டை தெரியுதா உங்களுக்கு? வீக்கம் தெரியுதா? ஸோ இந்த கேன்சர் வந்திருக்கு. ஸோ வயசானவர், வலது கை பழக்கம் உள்ளவர், டாமினன்ட் ஹேண்டு ரைட்டு, இவர் வந்து மரம் ஏறுறவர் அண்ட் கார்பெண்டர். இந்த மாதிரி வந்தவுடனே இந்த இடத்துல கட் பண்ணணும்னு ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டாங்க. அவர் எனக்கு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதிலே இருந்திருக்காரு. அது மாதிரி நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், கன்சர்வேஷன், அதாவது கையை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணாமல் கட்டியை மட்டும் ரிமூவ் பண்ண முடியாது, சர்ஜரி பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்குது, கட்டி உள்ளே இருக்குது, கட்டி வெளியில் தெரியாது. இந்த டார்க்காக இருக்கிறதெல்லாம் மசில்ஸ், அந்த பக்கம் இருக்கிறது ஸ்கின். ஸோ எடுத்துகிட்டு இது ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. இப்போ மூவ்மெண்ட் எப்படி இருக்கு பாருங்க, கை அவருக்கு தூக்க முடியுது. இதுதான் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு சொல்கிறது. இப்போ நம்ம அந்த எடுத்தோம் இல்லையா, இடம் வித்தியாசமாக தெரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த சதை எங்கேருந்து எடுத்துருக்கோன்னா இங்கேருந்து எடுத்துருக்கோம், பேக்லேருந்து எடுத்து அந்த சதை அப்படியே தூக்கி வைக்க முடியாது, அதுக்கான ரத்த ஓட்டத்தோடு சேர்த்து நம்ம கொண்டு வந்து வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டு பகுதி, இதில் வந்து ஒரு அல்சர், அது என்னென்னு பயாப்சி பண்ணி பார்த்தோம்னா கேன்சர். ஸோ இதை நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா மார்ஜின் கொடுத்து எடுக்கிறோம், எக்ஸ்ட்ராவாக மார்ஜின் கொடுத்து எடுக்கிறோம். 3 டைமென்ஷனில் அடிப்பகுதியும் சேர்த்து எடுக்கிறோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா அந்த இது நம்ம எப்படி எடுக்கிறோங்கிறது தெரியுது. அடியில் வரைக்கும், அடியிலையும் மார்ஜின் கொடுக்குறோம், டீப்பர் மார்ஜின், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஆப்போசிட் சைட் தொடையிலேருந்து தோல் ஹார்வெஸ்ட் பண்ணி அதை அதில் ப்ளேஸ் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா தோல் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக அது ஹீல் ஆகிடும். இதுதான் இது கூடிய ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஒவ்வொரு இடத்துக்கும் அதுக்கேற்ற மாதிரி ரீகன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ இது வந்து கார்சினோமா டங், இது நாக்கு பகுதி, வாய் ஓப்பனில் இருக்குது, இங்கே இருக்குது டியூமர் செல்ஸு. ஸோ இதை வந்து நம்ம சர்ஜரி பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி தான், டியூமர் சின்னதாக இருந்தாலும் சர்ஜரி பண்ண பிறகு அந்த டிஃபெக்ட் பெருசாக இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த டங்கை வச்சு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த தழும்பும் தெரியாது, ஃபங்க்ஷனாலிட்டியும் இருக்கும். ஃபங்க்ஷனாலிட்டினா நாக்குடைய ஃபங்க்ஷன், மூமெண்ட்டு, டேஸ்ட், அதெல்லாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா மேக்ஸில்லா, மேல் தாடை எலும்பு. இதில் உங்களுக்கு இந்த எக்ஸ்ரே படத்தில் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், சிடி ஸ்கேன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் அந்த கேன்சர் செல்ஸ் இருக்குது. ஸோ முற்காலத்துலலாம் இதுக்கு வந்து ஆப்ரேஷனே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த கேன்சர் செல்லுக்கும் மேலே மூளையுடைய மண்டை ஓட்டுக்கும் இடையில சின்ன 1/2 சென்டிமீட்டர் கேப் தான் இருக்கும். ஸோ அதனால் ஆப்ரேஷனே பண்ண முடியாது. பட் இப்போ உள்ள டெக்னிக்கில் இதுக்கு கூட ஆப்ரேஷன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணிட்டோம். ஸோ ஆப்ரேஷன் பண்ணி இந்த இடத்துல இருக்குது, கம்ப்ளீட்டாக கண்ணுக்கு சப்போர்ட் கொடுத்து அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரீட்ரோமோலார் ட்ரைகோன், அதாவது தாடை எலும்புடைய பேக் சைடு வலது பக்கம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் நெருக்கட்டி வரைக்கும் பரவி இருக்குது. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி கேன்சர் இருந்துச்சுன்னா சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டே கிடையாது ஃபஸ்ட்டு. இது ஏன்னா கை வச்சா நமக்கு மூளைக்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிடும் அப்படிங்கிறது. பட் இதுக்கான ஆப்ரேஷன் இப்போ பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கு அப்படின்னா, இதில் தாடை எலும்பு வரைக்கும் பரவி இருக்குது, தாடைக்கு கீழே நெருக்கட்டிகளும் பரவி இருக்குது, கழுத்தில் உள்ள நெருக்கட்டிகளும் இருக்குது. ஸோ ஃபுல்லாக எடுக்கணும், தாடை எலும்பு, மேல் தாடை, கீழ் தாடை, அந்த கட்டி, நெருக்கட்டி எல்லாத்தையும் எடுக்கிறோம். ஸோ
ஸோ இதுதான் அந்த ஆப்ரேஷன் பண்ண ஃபோட்டோ. எல்லாமே தெரியுது பாருங்கள். இது ரத்த குழாய், மூளைக்கு போகக்கூடிய ரத்த குழாய், மூளையிலேருந்து வரக்கூடிய ரத்த குழாய். இது நாக்கு பகுதி, தாடை எலும்பு, கீழ்த்தாடை எலும்பு கம்ப்ளீட்டாக எடுத்துட்டோம். அதனால இது உங்களுக்கு தெரியுது. ஸோ இதுதான் கம்ப்ளீட்டாக எடுத்த பிறகு என்ன பண்ணுறோம், நெஞ்சிலேருந்து சதை எடுக்கிறோம். அதே சேம் சைட்டில் நெஞ்சிலேருந்து சதை, தோல் பகுதி, கொழுப்பு பகுதி, சதை எல்லாத்தையும் எடுத்து டனல் பண்ணி அங்கே மேலே கொண்டு வரோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக எடுத்தது. வெறும் ஒன்லி ரத்த குழாய் நரம்புகள், ரத்த குழாய் நரம்புகள் மட்டும் தான் இருக்குது. நெறிக்கட்டி எல்லாம் எடுத்தாச்சு. இது மேல் தாடை, கீழ் தாடை, பல் வரிசை தெரியுதா உங்களுக்கு? ஸோ இது வந்து நாக்கு பகுதி. ஸோ இந்த இடத்துல தான் கேன்சர் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு. ஸோ இதை இப்போ ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். கீழே உள்ளதை மேலே அங்கே கொண்டு வந்தாச்சு. இந்த பகுதியில் உள்ளதை இப்போ மேலே அங்கே கொண்டு வர போகிறோம். ஸோ மேலே இங்கே வரைக்கும் வந்துருச்சு, அடியிலேருந்து மேலே வந்துருச்சு. இது வந்து 60 வயசுக்கு மேலே உள்ள லேடி, அவங்களுக்கே இவ்வளோ பெரிய மேஜர் ஆப்ரேஷன் பண்ணுறோம். இதுதான் அந்த எடுத்த பகுதி. இதுதான் ஆக்சுவல் கேன்சர் செல்ஸ் இங்கே தான் இருக்குது. ஆனால் நம்ம எவ்வளோ எடுக்கிற பாருங்க. ஏன்னா நெறிக்கட்டி இங்கே வரைக்கும் பரவி இருக்குது. மேல் தாடை, கீழ் தாடை, உங்களுக்கு ஓரியன்டேஷன் பண்ண முடியுதா? அதே மாதிரி இதில் வந்து நூல் கட்டியிருக்கோம். எதுக்கு நூல் கட்டியிருக்கோம் அப்படின்னா அதான் ஓரியன்டேஷன். ஏன்னா பெத்தாலஜிஸ்ட்டுக்கு தெரியணும் எது ஃப்ரண்ட்டு, எது பேக், எது மேலே, எது கீழே. நமக்கு தெரியும், பட் பெத்தாலஜிஸ்ட் தெரியாது. ஸோ அதுக்காக ஓரியன்டேஷனுக்கு டேக் பண்ணுறோம். ஸோ இது அதே பேஷண்ட் ஆப்ரேஷன் பிறகு உள்ள எக்ஸ்ரே. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கேப் இருக்குது தெரியுதா உங்களுக்கு? நார்மல் எக்ஸ்ரேல இப்படி இருக்கணும். ஸோ இது இவ்வளோ தூரம் கேப் இருக்குது. ஸோ இந்த பேஷண்ட் எப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த இடத்துல ஒரு குழி இருக்கணும் இல்லையா நார்மலாக? இதான் அந்த பேஷண்ட். குழி இருக்கா? இல்லை. ஏன்னா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண பிறகு இப்படி ஆகிடும். ஸோ ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியல. ஸோ பார்க்க தான் நல்லா இருக்குது, வாய் திறந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. ஸோ வாய் மூமெண்ட்டும் நார்மலாக இருக்குது தெரியுதா? ஸோ வாய் மூமெண்ட் நார்மலாக இருக்குது, காஸ்மெட்டிக்கும் நார்மலாக இருக்குது. அவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் பண்ணது வெளியில தெரியாது. இது உள்பகுதி, வாயோட உள்பகுதி. நம்ம நெஞ்சிலேருந்து எடுத்தோம் பார்த்தீங்களா அந்த சதை, உங்களுக்கு தெரியுதா? ஸோ அது உள்ளே இருக்குது, இங்கே இருக்குது, அதான் உள்ளே இருக்குது. ஸோ இங்கே உள்ளது மேலே வந்துருச்சு. ஸோ இதுதான் அதோடைய ஆப்ரேஷன் டெக்னிக். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமாக நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க, பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமாக சதையை வேறு பகுதிகளிலேருந்து அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு வரோம். ஒவ்வொரு இடத்துக்கும் அதுக்கேற்ற மாதிரி சர்ஜரிஸ் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுவோம். இதான் நம்ம ஏற்கனவே காமிச்சது. இந்த மாதிரி இருந்தது தான் நம்ம ஃபுல்லாக எடுத்துருக்கோம். ஸோ இது ஒரு ஆப்ரேஷன். இது எல்லாமே தாடை எலும்பில் வந்து ஃபுல் தாடை எலும்புமே எடுக்க வேண்டியது இருக்கும். அந்த ஒரு சைடு ஃபுல்லாகவே எடுக்க வேண்டியது இருக்கும். இது இந்த மெலனோமா, நான் ஸ்டார்டிங்கில் சின்ன இமேஜாக இருந்திருக்கும். அதே மாதிரி மெலனோமாங்கிறது தெரியுங்களா உங்களுக்கு? மெலனோமானா கருப்பு கலரில் பிக்மெண்ட் வரக்கூடிய ஒரு ஸ்கின் கேன்சர். அது உள்ள மியூக்கோசாலையும் வரும். ஸோ அதுதான் இது ஒரு ரொம்ப அக்ரெசிவான டியூமர். இது ஸ்கின் லெவலில் வரக்கூடிய டியூமர். அதுக்கும் அதே மாதிரி நம்ம இமீடியட்டாக சர்ஜரி பண்ணி அதை ரீகன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் தான் ரீசன்ட் அட்வான்சஸ். இப்போ இந்த ஸ்கின் டியூமரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீஷன் சின்னதாக தான் இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது. பட் நம்ம எவ்வளோ எக்ஸ்ட்ரா எடுக்கிறோங்கிறத பாருங்கள். ஸோ அப்போ தான் அது வந்து கம்ப்ளீட் க்யூர் கிடைக்கும். ஸோ இது வந்து பேசல் செல் கார்சினோமாங்கிறது கண்ணு பக்கத்தில். நிறைய பேர் இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் வரைய மாட்டாங்க, கண்ணு பக்கத்தில் ஆப்ரேஷன் பண்ணால் பார்வை போயிடும் அப்படின்னு. ஸோ இவ்வளோ இதாக இருந்தாலும் வைட் எக்ஸிஷன் பண்ணி நம்ம அதை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிடலாம். இப்போ அதே பேஷண்ட் தான் வைட் எக்ஸிஷன் பண்ணி ரீகன்ஸ்ட்ரக்ஷன், கீழே உள்ள சதையை அப்படியே மேலே ரொட்டேட் பண்ணி மேலே கொண்டு வந்துடும். ஸோ இதான் ரொட்டேஷன் ஃப்ளாப் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம். இது சலைவரி கிளாண்ட் என்னது? எச்சில் சுரப்பிகள். மொத்தம் எத்தனை எச்சில் சுரப்பிகள் இருக்குது நமக்கு? 3. கரெக்டா? நான் 3 காமிச்சேன்னா 3 நீங்கள் 6ங்கிறேன். எப்படி? பேஸ் மொத்தம் 6. சரியா? ஸோ இது வந்து எச்சில் சுரப்பி. இது இந்த பக்கம் உள்ளதுக்கு என்னது? இந்த சுரப்பிக்கு பேர் என்னது? இங்கே இருக்கிறது பரோட்டிட். வெரி குட். ஸோ அந்த பரோட்டிட்ல வந்து ரொம்ப முக்கியம். ஏன் பரோட்டிட்குள்ளே என்ன போகுது? ஃபேஷியல் நர்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்பு போகுது. ஸோ இதான் அந்த ஃபேஷியல். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. தெரியுதா ஃபேஷியல் நர்வ்? ஸோ அந்த ஃபேஷியல் நர்வை ப்ரிசர்வ் பண்ணி எடுக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அதை எடுத்து காமிச்சிருக்கோம். தெரியுதா உங்களுக்கு? மெலிசாக தான் இருக்கும். ஸோ அதை நம்ம அந்த கேன்சர் டிஷ்யூஸ்லேருந்து செப்பரேட் பண்ணி, ஆனால் கட்டாயிடக்கூடாது, கட்டாமல் எடுக்கணும். ஏன்னா இப்படியே ஆரம்பித்து இப்படி போகும். இது கட்டாயிடுச்சு அப்படின்னா இதர் கண்ணு சிமிட்ட முடியாது, இல்லை வாய் திறக்க முடியாது, இல்லை வாய் போனீங்க ஏதாவது ஒரு டிஃபெக்ட் வந்துடும். ஸோ இதுதான் ஃபேஷியல் நர்வ். ஸோ இதனாலேயே நிறைய பேர் இந்த ஆப்ரேஷனை பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப ஹை ரிஸ்க்கு அப்படிங்கிறதுனால பண்ண மாட்டாங்க. ஸோ இதான் அந்த நரம்புகள். தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதுவும் அதே மாதிரி தான் பேரோட்டிடெக்டமி. இந்த பேரோட்டிடெக்டமிங்கிறது ரொம்ப மெட்டிகுலஸாக
மெட்டிகுலஸ்னா என்ன சொல்றது? எப்படிமா மெட்டிகுலஸ்னா என்ன சொல்றது தமிழ்ல? சொல்லுங்களேம்மா ஏதாவது. சார் கரெக்டாக சொல்கிறாங்க. நுணுக்கமாக பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சை, நுணுக்கமாக பண்ணணும், ரொம்ப பொறுமையாக பண்ணணும், அவசரமே பண்ணக்கூடாது. சரியா? பொறுமையாக பண்ணணும். ஒரு எக்ஸ்ட்ரா அரை மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, இன்னும் ஒதுக்கி மெதுவாக பண்ணணும், நுணுக்கமாக பண்ணணும். நாங்கள் அதுவே பேச்சு பார்த்தீங்களா? இதுவும் அதே மாதிரி தான், டோட்டல் கன்சர்வேட்டிவ் பாரு. இதில் பார்த்தீங்கன்னா தோலை பயிற்சி தெரியுதா உங்களுக்கு? தோலை பயிற்சி, தோலையும் சேர்த்து எடுத்துட்டோம். ஸோ எப்பவுமே சர்ஜரியில் காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது. காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரினா அந்த சர்ஜரி பண்ணக்கூடாது, அவ்வளோதான், சேம். ஸோ சர்ஜிக்கல் கேண்டிடேட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு மட்டும் தான் சர்ஜரி பண்ணணும், மற்றவங்க சர்ஜரி பண்ணக்கூடாது. அது மாதிரி சர்ஜரி பண்ணக்கூடிய பேஷண்ட் சர்ஜரி தான் பண்ணணும். அதை விட்டுட்டு மருந்து கொடுத்துருந்தா அதுவும் கஷ்டம் தான். இப்போ இந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா ரெக்கரன்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு தழும்பு இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? ஏற்கனவே ஒரு தழும்பு, ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணி திரும்பி வந்துடுச்சு உங்களுக்கு. ரொம்ப கம்மி வயசு லேடி தான். ஸோ காது வரைக்கும் பரவிடுச்சு. ஸோ இவ்வளோ தூரத்துக்கு நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து மேல் தாடை எலும்பு, இந்த இடம் ஜைகோமான்னு சொல்லுவோம். இது கீழ்த்தாடை, இதெல்லாம் மூளைக்கு போகக்கூடிய இடத்துக்குள்ள. இது இந்த இடத்துல உள்ள மசில், டெம்பரலிஸ்ன்னு சொல்லக்கூடிய மசில். ஸோ இவ்வளோ தூரத்துக்கு எடுத்தாச்சு. இதை எப்படி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்? அப்படியே விட்டால் என்ன ஆகும்? விட முடியாது இல்லையா? கவர் கொடுக்கணும். என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள். ஏதாவது ஒரு ஐடியா. தோல் எடுத்து போடலாமா? ஸ்கின் கிராஃப்ட் பத்தாது, ஏன்னா சதையும் வேணும். ஸோ அதுக்கு நம்ம ஃப்ளாப் எடுக்கிறோம். எங்கேருந்து ஃப்ளாப் எடுக்கிறோம்? நெஞ்சிலேருந்து எடுக்கணும். இவ்வளோ தூரத்துக்கு எடுக்கணும். பெரிய ஃப்ளாப். நான் பண்ண சர்ஜரியில் ஒரு ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஃப்ளாப் இது. நெஞ்சிலேருந்து எடுக்கக்கூடிய ஃப்ளாப் தான். ஸோ அதே மாதிரி தான். ஸோ நெஞ்சிலேருந்து அந்த ஃப்ளாப் எடுத்து, இது வேறு கேஸ். அதே மாதிரி பரோட்டிக்கில் உள்ள இன்னொரு கேஸ். ஸோ இந்த மாதிரி பல அறுவை சிகிச்சைகள் வந்து இந்த மாதிரி அதோட ஃபங்க்ஷனாலிட்டியும் இருக்கணும், பட் அதே டைமில் அந்த டிஷ்யூவும் கம்ப்ளீட்டாக எடுக்கணும். ஸோ இதுதான் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி. ஸோ ரீகன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது அது சீரமைப்பு அறுவை சிகிச்சை. ஸோ அதுதான் இது. ஸோ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒவ்வொரு இடத்துக்கும் மாறுபடும். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்ததுல தான் அது ப்ரைமரியாக க்ளோஸ் பண்ணலாம், ஸ்கின் கிராஃப்ட் பண்ணலாம், ஃப்ளாப்பு, டிஸ்டன்ட் ஃப்ளாப், ஃப்ரீ ஃப்ளாப்னு பல்வேறு லெவல்ஸ் இருக்குது, லேடர்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம இதில் பார்க்குறது. இதெல்லாம் வந்து சும்மா ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன்னா யாராவது பேஷண்ட் வருவாங்க, இந்த மாதிரி வச்சுருக்கு, அப்போ நீங்கள் என்ன சொல்கிறோன்னு உங்களுக்கு தெரியுங்களா? என்ன பண்ணியிருக்காங்கிறது தெரியும், தெரிஞ்சால் தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளாப்ஸ். ஸோ எப்படி அந்த இதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. நேசோலேபியல் ஃப்ளாப்பு, ஸ்டெர்னோமாஸ்டைட் ஃப்ளாப்பு, இதெல்லாம் வந்து நமக்கு ஃபங்க்ஷனாலிட்டியும், அதாவது ஸ்ட்ரக்சர் மட்டும் கிடையாது, ஃபங்க்ஷனாலிட்டியும் சேர்த்து கொடுக்குறது. அதுதான் இந்த ஃப்ளாப்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாக்கு பகுதிக்கு கழுத்துலேருந்து ஒரு ஃப்ளாப்பை உள்ளே கொண்டு வந்துடணும், உள்ளே கொண்டு வந்து வச்சு பண்ணுறோம். தெரியுது? நாக்குக்கு ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அது புண்ணு ஆறின பிறகு அவங்களுக்கு மூமெண்ட் பாருங்க, நார்மல் மூமெண்ட் வந்துடும். இந்த பாருங்க, ஹீல் ஆனோடனே நார்மல் அந்த ஷேப்பு, டங்குடைய ஷேப் வந்துடும். அதே மாதிரி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம்னா இது சப்மெண்டல் ஃப்ளாப்ங்கிறது. இது ஃபோர்ஹெட் ஃப்ளாப். ஃபோர்ஹெட்னா இந்த மேல் பகுதி, நம்ம நெத்தி இருக்கு இல்லையா, நெத்திலேருந்து எடுக்கக்கூடிய ஃப்ளாப்பு. இப்போ மூக்கு கிட்ட தான் அவங்களுக்கு அந்த கட்டி எடுத்து மூக்கில் எடுத்துகிட்டு அப்படியே ஓப்பனாக விட முடியாது. இது அப்படியே ஓப்பனாக விட முடியாது, எலும்பெல்லாம் தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஃப்ளாப் ரைஸ் பண்ணுறோம், ரைஸ் பண்ணி டனல் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சிடறோம், வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இன்னோவேஷன், ஐடியாஸ் தான். ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஃபுல்லாக ஐடியாஸ் தான். லெகோ பிளாக்ஸ்லாம் விளையாடிருக்கீங்களா? லெகோ பிளாக்ஸ், லெகோ தெரியுமா தெரியாதா? லெகோலாம் சின்ன பசங்க விளையாடுவாங்க, பில்டிங் பிளாக்ஸ், அந்த மாதிரி தான். ஸோ ஐடியா வந்து நம்ம க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கோம், அப்போ தான் இதெல்லாம் வரும். இதெல்லாமே அந்த யுனைடெட் பை யூனிக் தான். யூனிக், ஒவ்வொரு பேஷண்ட்டும் யூனிக், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ட்ரீட்மெண்ட்டு. சில பேர் ஃப்ளாப் தேவைப்படும், சில பேர் ஃப்ளாப் தேவைப்படாது. அந்த மாதிரி இதெல்லாம் டிஸ்டன்ட் ஃப்ளாப்ஸ், வேறு பகுதியிலேருந்து எடுக்கக்கூடிய ஃப்ளாப்ஸு. இது நெஞ்சிலேருந்து எடுக்கக்கூடிய ஃப்ளாப்பு, தாடை எலும்புக்கு யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் அந்த மாதிரி ஃப்ளாப்ஸ் தான். இந்த ஃப்ளாப்ஸ் எல்லாம் முதல்ல பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இப்போ அதுவும் நம்மளே பண்ணுறோம். இதெல்லாம் நெஞ்சிலேருந்து வரக்கூடிய ஃப்ளாப், இதான் பிஎம்எம்சி ஃப்ளாப் சொல்கிறது. இது ஒரு அனதர் பிஎம்எம்சி ஃப்ளாப்பு. இது வந்து லரிங்கோ ஃபெரிங்கெக்டமி, அதாவது உணவு குழாய் ஆரம்ப பகுதி, அதான் ஃபேரிங்ஸ் சொல்லுவோம், தொண்டைக்குழி. அதுக்கப்புறமா லேரிங்ஸ், வாய்ஸ் பாக்ஸ் சொல்கிறோம்ல, நமக்கு லேரிங்ஸ்க்கு தமிழில் என்ன சொல்லுவோம்? குரல் வலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? குரல் வலை, அங்கே தான் குரல் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதை நம்ம கம்ப்ளீட்டாக எடுக்கிறோம், ஏன்னா அதில் தான் கேன்சர். ஸோ அதை கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு அதை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம், அது ஒன்று. ஸோ இது பிளாட்டிஸ்மா ஃப்ளாப்பு, கழுத்துலேருந்து வரக்கூடிய ஃப்ளாப்பு, ஸ்டெர்னோமாஸ்டைட் ஃப்ளாப். இது வந்து ஒரு ட்ரப்பீசியஸ், தோள்பட்டையில் உள்ள கேன்சர். இந்த இடம் பார்த்தீங்கன்னா தோள்பட்டைக்கு பேக்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஃப்ளாப்பு. இது வந்து கிரேனியோஃபேஷியல் ரிசெக்ஷன், மூளையுடைய அடிப்பகுதியில் இந்த கேன்சர் வந்து மூக்கு வழியாக போய் மூளையுடைய அடிப்பகுதி வரைக்கும் இருக்கும். ஸோ அதை கம்ப்ளீட், அது பார்த்தீங்கன்னா பிரெயினை ரிட்ராக்ட் பண்ணி மேலே இருந்தும், அதாவது மூளை வழியாகவும் ஆப்ரேஷன் பண்ணுவோம், கீழே வழியாகவும் ஆப்ரேஷன் பண்ணுவோம். தெரியுதா உங்களுக்கு? இது கீழ் வழியாக ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், இது மேல் வழியாக ஆப்ரேஷன்.
ஸோ ரெண்டையும் கனெக்ட் பண்ணி கீழேருந்து உருவி எடுத்துருவோம். என்ன தப்பா நினைக்கலையே, என்னடா எல்லாத்தையும் மட்டும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு. ஸோ இது பேர் வந்து கிரேனியோ ஃபேஷியல் ரிசெக்ஷன். ஒரே டைமில் கிரேனியல் அண்ட் ஃபேஷியல் ரெண்டு சைடும் சேர்த்து ஆப்ரேட் பண்ணுறது. 4வது நாள் பேஷண்ட் இப்படி இருப்பாங்க, அதுதான் முக்கியம். சர்ஜரி பண்ணி கட்டி எடுத்தோங்கிறது முக்கியம் இல்லை, பேஷண்ட் நல்லா ஆகணும், அதுதான் முக்கியமானது. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் கிரேனியோ ஃபேஷியல் ரிசெக்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா மண்டே ஓட்லையும் ஓப்பன் பண்ணி அந்த ஃப்ளாப் எடுத்து ஸோ பிரெயினை ரிட்ராக்ட் பண்ணி டியூமரை கீழ் வழியாக எடுத்தார். ஸோ அதான் அந்த இது. ஸோ அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொசீஜர். இதெல்லாம் எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க இந்த சர்ஜரி பண்ணுறது? சிஎஃப்ஆர் கிரேனியோ ஃபேஷியல் ரிசெக்ஷன் எவ்வளோ நேரம் ஆகும் சுமாராக சொல்லுங்கள்? 6 hours. ஓகே, வேறு ஆல்மோஸ்ட் 8 to 12 hours ஆகும். 8 to 12 hours ஆகும். ஸோ அதுக்கு ஃபிட்டாக இருக்கணும் பேஷண்ட், அப்போ தான் நம்ம அவங்களுக்கு அந்த சர்ஜரி பண்ணணும். எல்லாத்துக்கும் பண்ண முடியாது. அதான் யுனைடெட் பை யூனிக், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. இது டோட்டல் லரிங்கோ ஃபெரிங்கோ ஈசோஃபேகெக்டமி, கேஸ்ட்ரிக் புல்லப் எல்லாத்தையும் டோட்டல் லரிங்கோ ஃபெரிங்கோ ஈசோஃபேகெக்டமி, குரல் வலையே, தொண்டைக்குழி, ஈசோஃபேகஸ், உணவு குழாய் எல்லாத்தையும் எடுத்துறோம். எடுத்துட்டு கேஸ்ட்ரிக் புல்லப் இறப்பையை வந்து டியூபாக மாற்றிடுவோம். ஸோ இறப்பையை டியூபாக மாற்றி ஆப்ரேஷன் பண்ணுறது. இது மைக்ரோவாஸ்குலர் ஃப்ளாப்னா வேறு இடத்துலேருந்து ஒரு சதையை ரத்த ஓட்டத்தோடு சேர்த்து எடுத்து பண்ணுறது. இது வந்து கையில் இருக்குது, கையில். ஸோ இங்கேருந்து எடுத்து அதை வாய்க்குள்ளே சூச்சர் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இது வந்து போன். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது சதையோட ரீகன்ஸ்ட்ரக்ஷன். இது வந்து போன். சில இடங்களில் போனுமே ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். வந்து காலில் 2 எலும்பு இருக்கும், ஃபிபுலான்னு. ஸோ அதில் ஒரு போனை நம்ம எடுத்து அதை நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா தாடை எலும்பு இதை ரிமூவ் பண்ணியாச்சு, இந்த இடத்துல ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம எடுத்த போன் தெரியுதா உங்களுக்கு? காலில் உள்ள போன் தெரியுதா? ஸோ இது சதை பகுதி. ஸோ அந்த போனை கட் பண்ணி பிளேட் வச்சு அதே மாதிரி தாடை எலும்பு ஷேப்பு கொண்டு வரோம். இதுதான் அந்த எக்ஸ்ரே, சர்ஜரி பிறகு உள்ள எக்ஸ்ரே. இது ஓபிஜின்னு சொல்லுவோம். இது மார்பக ரீகன்ஸ்ட்ரக்ஷன், பிரஸ்ட் கேன்சர். இப்போ ஏற்கனவே சர்ஜரி பண்ணது கண்டாமினேட் ஆகிருக்கு. ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக பேக்லேருந்து எடுக்கிறோம். லாட்டிஸ்மஸ் டார்சின்னு ஒரு ஃப்ளாப் ஒரு மசில், அதை வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து அதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுறோம். இதான் பேக்கில் உள்ள ஃப்ளாப்பு. ஸோ அதான் ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துடும். ஸோ ஒன்றுமே டிஃப்ரென்ஸே இருக்காது, நமக்கு அந்த நார்மல் சிமெட்ரி வந்துடும். ஸோ நிறைய பேர் மார்பக புற்றுநோய் உள்ளவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வராமல் இருக்க காரணமே என்னென்னா பிரஸ்ட்டை எடுத்துருவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ பிரஸ்ட்டை எடுத்துருவாங்கன்னு லேட்டாக வந்தால் கட்டி பெருசாகிடும், அப்போ பிரஸ்ட்டை எடுத்து தான் ஆகும். ஸ்டார்டிங்கில் வந்தால் கட்டியை மட்டும் எடுத்துடலாம், அதான் கான்செப்ட். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், பெரிய கட்டி தான், பட் நம்ம அந்த ஃப்ளாப் போட்டதுனால ஷேப்பை நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ இது பாருங்கள், இது வந்து பெரிய ஃபங்கேட்டிங் கேன்சர். இதெல்லாம் ஆப்ரேஷனே பண்ணவே முடியாது ஃபுல்லாக. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதே மாதிரி சதையை ரெடி பண்ணி ஃப்ரண்ட்லேருந்து சதையை கொண்டு வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம சூச்சர் பண்ணிடுவோம். அதே மாதிரி ஃப்ளாப். ஸோ இது சாக்ரல் டியூமர், அதாவது இடுப்பு எலும்பு, பேக் சைடில் இடுப்பு எலும்பு. ஸோ அது வந்து தொட வரைக்கும் பரவி இருக்குது. ஸோ அதை கம்ப்ளீட்டாக எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு போனுக்கு ரீகன்ஸ்ட்ரக்ஷன், ராடு போட்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈசோஃபேகஸ், அதாவது உணவு குழாய் புற்றுநோய். ஸோ உணவு குழாய் ஃபுல்லாக எடுத்துடுறோம். ஸோ எடுத்துட்டோம்னா திருப்பி உணவு போனோம்ல, அது குழாய் பகுதி வேணும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம், இறப்பையே குழாய் மாதிரி சேரும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து டிரான்ஸ்ஹையாட்டல் ஈசோஃபேகெக்டமி, அதாவது நெஞ்சை ஓப்பன் பண்ணாமல் வயிறு வழியாகவும் கழுத்து வழியாகவும் பண்ணுறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கை வந்து இது வந்து கழுத்தில் இருக்குது, இது கையில் இருக்குது, வயிற்றில் இருக்குது இந்த கை. ஸோ இந்த கையும் ஹார்ட்டுக்கு பின்னாடி வழியாக நம்ம ஜாயின் பண்ணி அந்த இது உணவு குழாய் இப்போ வெளியில் எடுத்துகிட்டு இதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம். ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா உணவு குழாய் மாதிரி செஞ்சாச்சு. உணவு குழாய் மாதிரி செஞ்சு உணவு குழாய் இருந்த இடத்துலையே திருப்பி விட்டு அதை ஜாயின் பண்ணிடுவோம். இதுதான் அந்த ஸ்பெசிமென், ஃபுல் ஸ்பெசிமென் எடுத்த ஸ்பெசிமென். ஸோ இதெல்லாம் இது வந்து நெஃப்ரெக்டமி, கிட்னி. ஸோ கிட்னியில் உள்ளது, முதல்லலாம் கிட்னியில் வந்து புற்றுநோய் வந்துச்சுன்னா ஃபுல் கிட்னியே எடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ அதுலேயுமே கன்சர்வேஷன், எப்படி பார்ஷியல் நெஃப்ரெக்டமி. இப்போ இதில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இது லெஃப்ட் கிட்னி, ரைட் கிட்னியில் கீழே ஒயிட்டாக தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? ஸோ இதுதான் அந்த இது. ஸோ இவ்வளோண்டு இருக்கிற கட்டிக்கு ஃபுல் கிட்னி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த பார்ட்டை மட்டும் எடுத்தால் போதும். அது பேர் பார்ஷியல் நெஃப்ரெக்டமி. ஸோ அது மூலமாக நம்ம அதை ரிமூவ் பண்ணுறோம். செய்யும் அதே மாதிரி தான் நெஃப்ரான் ஸ்பேரிங் சர்ஜரி. ஸோ இது ஒரு 2 year old உள்ளது. இது ரொம்ப 2 year old கேர்ளுக்கு எலும்புல கேன்சர் வந்தது. ஸோ அதுக்கான ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆப்ரேஷனுக்கு முன்னாடி கீமோதெரப்பி கொடுத்து
கட்டியை சுருக்கிறோம். இதான் நம்ம பெட் ஸ்கேன் நம்ம டிஸ்கஸ் பண்ணல, அதுதான் அந்த பெட் ஸ்கேன். இதில் வந்து அப்டேக் இருந்தது அப்படின்னா பாசிட்டிவ், மற்ற உடலில் மற்ற இடங்களில் இருந்தாலும் அது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ 2 வயசு தான் அந்த குழந்தைக்கு. ஸோ கீமோ போட்டு ஆப்ரேஷன் முடிச்சு அதுக்கப்புறம் நம்ம கீமோ முடிஞ்ச பிறகு ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஸோ ஃப்ரண்ட் வழியாகவும் போகணும், பேக் வழியாகவும் போகணும், போயிட்டு பண்ணுறோம். ஸோ கட்டியை எல்லா போன்லேருந்தும் ரிசெக்ட் பண்ணி எடுக்கிறோம். எல்லா இதுலேருந்தும் ரிசெக்ட் பண்ணி எடுத்துட்டு இதான் இந்த கேன்சர் கட்டி எலும்போட அட்டாச்சாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம கட் பண்ணோம்னா வந்துடும், எலும்பு வந்துடும். பட் எலும்பு வந்துருச்சுன்னா பாடிக்கும் கைக்கும் கனெக்ஷனே இருக்காது, இப்போ வெறும் ரத்த ஓட்டம் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அதை எப்படி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம்? ஏன்னா பெரிய ஆளுங்களுக்கு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது ஈஸி, குழந்தைங்களுக்கு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது ரொம்ப டஃப். ஸோ அதுக்கு வந்து இங்கே பாருங்கள், இது நரம்பு, கீழே உள்ள கைக்குள்ள நரம்புகள் அது அப்படியே மெயின்டைன் ஆகுது. ஸோ ரத்த குழாய் நரம்புகள் அப்படியே இருக்கும். ஸோ ஆன் டேபிளே நம்ம அதை ஒரு ப்ராசஸஸ் ரெடி பண்ணுறோம். பெரியவங்களுக்குனா ப்ராசஸஸ் இருக்கும், சின்னவங்களுக்கு இருக்காது. ஸோ ஆன் டேபிளே நம்ம ரெடி பண்ணுறோம். அந்த மெஷர்மெண்ட் எடுத்து அதுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி போன் சிமெண்ட் வச்சு ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ணிவிட்டு அதையே நம்ம யூஸ் பண்ணி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். அந்த போன் பதிலாக ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம். ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை மேலே உள்ள போனோட சூச்சர் பண்ணுறோம். சூச்சர் பண்ணி ப்ளே ஆகும். ಹೌದಾ? கையுடைய மூவ்மெண்ட் பார்க்கணும். எப்படி போகும்? பேக்கா ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை ஜாயின் பண்ணுறதுக்கு மெஷ் வச்சு கவர் பண்ணுறோம். கவர் பண்ணிவிட்டு மேலே உள்ள போனோட ஸ்டிச்சர் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ எந்த ஏஜாக இருந்தாலும் சரி, எதை இருந்துச்சுன்னா நம்ம இப்போ இந்த மாதிரி கேஸுக்கு ஆரம்பத்தில் என்னென்னா கையை ஃபுல்லாக எடுக்கணும். ஸோ யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஒரு 2 வயசு குழந்தைக்கு கை ஃபுல்லாக எடுக்கணும் அப்படின்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அதை அப்படியே விட்டுருவாங்க. ஸோ அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. அந்த போன் ஆர்டிஃபிஷியல் போனை வச்சு அது மேலே எல்லாம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதுதான் அந்த குழந்தை. ஸோ இது ஃப்ரண்ட்டில், அது பேக்கில். ஸோ இதான் அந்த ஸ்பெசிமென். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் டேக் பண்ணியிருக்கோம். இது உள்ளே தான் டியூமர் இருக்குது. ஸோ போனு மேலே உள்ள சதைகள், சதைனா அந்த மசில்ஸ் கவர்டாக எடுக்கணும், அதான் மெயின். ஸோ இதை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது. இது நேட்டிவ் போன், இந்த வரைக்கும் உள்ளது நேட்டிவ் போன். இது வந்து நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிற போன். இதை வந்து மேலே உள்ள இந்த போனோட ஜாயின் பண்ணியிருக்கோம். ஆகுது. சர்ஜரி கடவுள் பார்த்தீங்கன்னா இந்த கை மூவ்மெண்ட் இருக்குது, கை மூவ்மெண்ட் பண்ணுறேன், பண்ண முடியுது. ஏன்னா அந்த நேரத்தை வந்து இன்டாக்டாக இருக்காது. அதே ஃபைனல் ஹெச்பிஆர். ஸோ சம்மரி பண்ணிட்டோம், எண்டு ஓகே முடிஞ்சுது ஷோ. ஸோ சம்மரி என்ன அப்படின்னா, சம்மரினா என்ன? சம்மரினா என்னம்மா? எல்லாருக்கும் தெரியும் சம்மரினா என்னென்னு. எது கேட்குறேன்னு தெரியுதா? ரொம்ப எழுப்பி விடணும். எழுப்பி விடணுங்களா? இல்லையா? தேவையில்லையா? முடிச்சுதான் இருக்கீங்களா? முடிச்சாங்க. படம் நல்லா இருந்ததா? கேட்பாங்க. இப்போ வெயிலில் போனோன்னு கேட்பாங்க, படம் நல்லா இருந்ததா அப்படின்னு. ஸோ கேன்சர் இஸ் க்யூரபிள். கேன்சர் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் க்யூர் பண்ணிடலாம். ஆனால் பேஷண்ட் வரணும், ரிலேட்டிவ்ஸ் வர விடணும், நெய்பர்ஸு ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்ரூவல் கொடுக்கணும். இதெல்லாம் இருக்குது. இருந்தால் கேன்சர் க்யூர் பண்ணலாம் நம்ம. அதுக்கு ஏர்லி டயக்னோசிஸ் அண்ட் ப்ராம்ப்ட் இனிஷியேஷன் அப்ராப்ரியேட் மேனேஜ்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏர்லி டயக்னோசிஸ் ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும், அதுதான் முக்கியம். கண்டுபிடிச்சிட்டு 10 டாக்டரை போய் பார்த்துக்கிட்டே இருந்தால் சரியாகாது. சில பேஷண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, சார் 10 ஸ்கேன் எடுத்துட்டேன் இன்னும் சரியாகலை சார் அப்படிம்பாங்க. இப்போ 10 ஸ்கேன் எடுத்தால் என்ன ஒன்றும் ஆகாது. திருப்பி ஸ்கேன் தான் எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணும். சார் 10 ஸ்கேன் எடுத்தாச்சு, இத்தனை எக்ஸ்ரே எடுத்தாச்சு, இன்னும் சரியாகலையா அப்படிமா. ஸோ ட்ரீட்மெண்ட் வேறு,
டெஸ்ட் வேறு. டெஸ்ட்டே எடுத்துகிட்டு இருந்தால் யூஸ் கிடையாது. ட்ரீட்மெண்ட்டை இனிஷியேட் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். அதுவும் அப்ராப்ரியேட் ட்ரீட்மெண்ட், அப்ராப்ரியேட் மேனேஜ்மெண்ட். ரோல் ஆஃப் பேஷண்ட், ரிலேட்டிவ், ஃபிசிஷியன், சர்ஜன் வெரி இம்பார்ட்டன்ட். பேஷண்ட்டு, சர்ஜன், ரிலேட்டிவ், ஃபிசிஷியன் எல்லாமே இம்பார்ட்டன்ட். எல்லாமே இருந்தால் தான் நம்மளால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அண்ட் சர்ஜரி தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டி. நம்ம சர்ஜரி சரியாக பண்ணல, அந்த மார்ஜின் பாஸ் ஆகிடுச்சுன்னா திரும்ப வரது வாய்ப்புகள் ரொம்ப உண்டு. ஸோ அதுதான் விச் ப்ரெடிக்ட்ஸ் த சர்வைவல். சர்வைவலே அதான் டிட்டர்மைன் பண்ணுறது. அதே மாதிரி கிரேட் மெட்டமார்பசிஸ் இன் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட். ஸோ ஆரம்ப நிலையிலலாம் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ரேடிக்கல் சர்ஜரிஸ் பண்ணுவோம் எல்லாம். இப்போ மார்பகம்னா ஃபுல்லாக நெஞ்சே எடுத்துற மாதிரி, விரலில் கேன்சர்னா கையே எடுத்துற மாதிரி, காலில் கேன்சர்னா ஃபுல் காலே எடுத்துற மாதிரி, அப்படி அல்ட்ரா ரேடிக்கல் ப்ரொசீஜர்ஸ். இப்போ அதுலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி கன்சர்வேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ் வந்துடும். கன்சர்வ் பண்ணுறோம், ஆர்கனை கன்சர்வ் பண்ணுறோம், கன்சர்வ் பண்ண முடியாத இடத்துல ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஸோ இமீடியட்டாக முதல்ல லேட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, லேட் இமீடியட் ஆன் டேபிள் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ சர்ஜரி ஹேஸ் இம்ப்ரூவ்ட் அ லாட். அனஸ்தீசியா டெக்னிக்ஸ் முதல்லலாம் அனஸ்தீசியா வந்து ரொம்ப நேரம் கொடுக்க முடியாது, 2 மணி நேரம் தான், 2 மணி நேரத்தில் முடிங்க அப்படிம்பாங்க அனஸ்தீசியா. அப்படிலாம் இல்லை. இப்போ 12 மணி நேரம் கூட தே ஆர் ஏபிள் டு கிவ் அனஸ்தீசியா. ஆப்ரேஷன் முடிச்ச அடுத்த நிமிஷமே தே கேன் கம் பேக், நார்மலாக இறாங்க. 2வது நாள் 3வது நாள் எந்திரிச்சு நடந்துருவாங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் we are able to do all kind of reconstructive procedures and this has increased patient's acceptance. ஸோ இதுதான் பேஷண்ட்ஸ் அக்செப்டன்ஸை கொடுக்குது. இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து மார்பகத்தை சீரமைக்க முடியும் அப்படின்னா அப்போ பேஷண்ட் வருவாங்க. இல்லை நம்ம பிரஸ்ட்டை கம்ப்ளீட்டாக எடுக்கணும் அப்படின்னா வரமாட்டாங்க. இதுதான். ஸோ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தான் வில் ப்ரொவைட் மோர் அக்செப்டன்ஸ். அண்ட் மல்டி மொடாலிட்டி ட்ரீட்மெண்ட். மல்டி மொடாலிட்டினா நான் ஏற்கனவே சொன்னேன், சர்ஜரி மட்டும் இல்லை, கீமோ, ரேடியேஷன், ஹார்மோன் எது தேவையோ அதை பண்ணணும், பண்ணி முடிச்சுட்டு ஃபாலோ அப் வேணும். ஸோ இதுதான். ஸோ லெட்ஸ் க்ளோஸ் த கேர் கேப் டுகெதர் விச் வாஸ் த ப்ரீவியஸ் இது. ஸோ வித் திஸ் ஐ கன்க்ளூட் த ப்ரெசன்டேஷன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். யா, தேங்க்யூ. ஸோ ஃபார் எனி குவரிஸ் யூ கேன் கான்டாக்ட் மீ. வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்ததுனாலும் யூ கேன் ஆஸ்க். தேங்க்யூ. சோடியம்க்கு 11ன்னு சொன்னீங்களாம்மா? பயப்படாதீங்க, பயப்படாது. என்னவா இருக்கும்? என்னவா இருக்குமா சொல்ல மாட்டேங்க. நீங்க ஏமா பயந்து இருக்கீங்க? வாங்க, தைரியம் வாங்க. சரி வாங்க. சரி வாங்க, நீங்க MD PG Gunapanam second year. PG Gunapanam second year. Congratulations. Dr. T. Mohammed Lakshmi, PG Kulandai Marathon. Congrats. வேறு ஏதாவது டவுட் இருக்காமா? இல்லை ஏதாவது நீங்கள் எனக்கு சொல்லணும்னு விருப்பப்படுறீங்களா? இல்லை உங்கள் சைட்லேருந்து ஏதாவது எனக்கு கன்வே பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? சொல்லுங்கள். எதுனாலும் சொல்லலாம். ஃபார்மகாலஜி இருக்கீங்க, குழந்தைகள் நலம் இருக்கீங்க, இல்லை ஃபேக்கல்ட்டிஸ் எதுவும் சொல்லணும்னாலும் சொல்லலாம். இன்னைக்கு எதாவது கேளுங்கம்மா. ஒரு இவ்வளோ தூரம் பேசியிருக்கேன், ஒரு வார்த்தையாவது நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஒரு ப்ளஸ் மைனஸ். இம்யூனோதெரப்பி பற்றி சார் பேச சொல்கிறாங்க. ஆனால் நான் பேச போகிறதில்ல, நீங்கள் சொல்ல போறீங்க. இம்யூனோதெரப்பி ஒன்று நீங்கள் கேட்கணும், கேட்கலாம் நான் தான் கேட்கணும். ஸோ இம்யூனோதெரப்பி பற்றி யாராவது சொல்லணுமா? ஃபார்மகாலஜியில் யாரெல்லாம் இருக்கீங்க? கை தூக்குங்க. நம்ம கையை தூக்க மாட்டேங்க. அந்த ஒரு பொண்ணு தானே, வேறு யாரும் வரலையா? நம்ம உண்மையிலேயே வாமா. உங்கள் கிளாஸ்மேட் யார் இருக்காங்க பார்த்து சொல்லுங்க. காட்டி விட மாட்டீங்கன்னா சரி. ஸோ இம்யூனோதெரப்பி அப்படின்னா, இம்யூனோனா என்னது? இம்யூனோனா நம்ம இம்யூனாலஜி, உடலில் உள்ள எதிர்ப்பு சக்தி சம்மந்தப்பட்டது. சரியா? ஸோ நம்ம ஏற்கனவே இந்த ஜெராக்ஸ் கடை தான், ஜெராக்ஸ் கடையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜெராக்ஸ் தப்பாக இருந்தால் நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணி ரிமூவ் பண்ணிடுறோம் இல்லையா? அதே மாதிரி செல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அப்போப்டோசிஸ்னு ஒரு ப்ராசஸ் நடக்கும்னு சொன்னேன். அந்த அப்போப்டோசிஸை அதை ஐடென்டிஃபை பண்ணணும்ல செல்லு, அதுக்கு வந்து இம்யூனாலஜிக்கல் மார்க்கர்ஸ் இருக்கும். அந்த செல்லுடைய சர்ஃபேஸில், செல் வந்து ஒரு பால் மாதிரி நினச்சிக்கோங்களேன். பாலுடைய மேலே டாட்ஸ் அந்த ரிசெப்டார்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரிசெப்டார்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அந்த செல்ஸ் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடும். இதுதான் பேசிக் இம்யூனாலஜி. இவ்வளோ புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இம்யூனாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் என்ன அப்படின்னா, அந்த கேன்சர் செல்கள் இந்த மாதிரி நம்ம செல்களை வந்து அழிக்க போகிறாங்க இவங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை என்ன பண்ணோம், அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாது. அந்த இதை எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் அது தப்பிச்சு போக பார்க்கும். ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இம்யூனாலஜிக்கல்
ட்ரக்ஸ் என்ன பண்ணுன்னா அந்த தப்பிச்சு போகிற செல்லை திருப்பியும் பிடிச்சி இழுத்துட்டு வந்து அதில் அந்த இம்யூனாலஜிக்கல் மார்க்கர்ஸை ப்ளேஸ் பண்ணி நம்ம அந்த கேன்சர் செல்ஸை கில்லர் செல்ஸ்னு இருக்கும். கில்லர் செல்ஸ் CD4 CD8 கில்லர் செல்ஸ்னு இருக்கும். அந்த செல்ஸ் போய் அழிச்சிடும். ஸோ இதுதான் அது. ஸோ இந்த இம்யூனாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் நல்லா நடக்கணும்னா நம்ம பாடியில் உள்ள இம்யூனிட்டியும் நல்லா இருக்கும். நல்லா இருந்தால் தான் இந்த இம்யூனாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் நடக்கும். ஸோ இப்போ இம்யூனாலஜி ட்ரீட்மெண்ட்டில் வந்து ஒரு ஒன் ஆஃப் த கான்செப்ட் இருக்குது. அது என்னன்னு தெரியுமா? மெமரின்னு ஒன்று இருக்குது. மெமரி செல்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மெமரி செல்ஸ். இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எதிர்ப்பு சக்தி பில்ட் ஆகிடும். திரும்ப அதே இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா நம்மளை அட்டாக் பண்ணாது. இப்போ சில பேருக்கு சளி காய்ச்சல் வரும், அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாருக்கும் வந்திருக்கும், ஆனால் நமக்கு மட்டும் வந்திருக்காது. ஏன்னா நமக்கு ஏற்கனவே அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு அந்த இம்யூனிட்டி இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த கேன்சர் செல்ஸில் இம்யூனாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அந்த இம்யூனாலஜிக்கல் மெமரி செல்ஸ் உள்ளே இருக்கும். ஸோ சேம் கேன்சர் திரும்ப வந்துச்சுன்னா அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நமக்கு தெரியறதுமே அதுவே அழிச்சிடும். ஸோ இதான் இம்யூனாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டோட அட்வான்டேஜ். புரிஞ்சுதான் உங்களுக்கு? ஓவரால் ரஃபாக சொல்லியிருக்கேன். வேறு ஏதாவது நீங்கள் ஏதாவது சொல்லணுமா, டிஸ்கஸ் பண்ணோம், இல்லை எனக்கு சொல்லி தரணும் ஏதாவது நினச்சிங்கன்னா சொல்லலாம். எனிதிங், ஏதாவது ஒரு அவ்வளோதானே? சரி, ஓகே. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஹோப் இட் வாஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. தேங்க்யூ. We sincerely thank you, sir, for taking such an informative and enlightening lecture. Your clear explanation, depth of knowledge, and practical approach made the session very interesting and easy to understand. Thank you so much.